எப்பயுமே நான் பார்த்து அதிக நெகட்டிவிட்டிஸ் ஃபேஸ் பண்ணி அதாவது நூடுல்ஸ் ஆகி சக்சஸ் பண்ணி வந்த ஒரு பர்சன் அப்படின்னா அது பிரபாகரன் ப்ரோ தான். ஓகேவா, நான் பார்த்தது. ஓகேவா, நான் எப்பவுமே டவுன் ஆகணும் அப்போலாம் யோசிப்பேன், அந்த அளவுக்கு நீ இன்னும் டவுன் ஆகட்டா, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிரபாகரன் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் இன்னும் கஷ்டமே பட்ட. ஸோ வந்து நோகாம வந்து நீங்க ஆசைப்படாத, இன்னும் ஒர்க் பண்ணு, இதெல்லாம் விஷயமே இல்லை, இன்னும் இருக்கு அப்படிங்கிறது நான் வந்து மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்ல நான் பார்த்து வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எப்பெல்லாம் வந்து மேலே ஏறி ஏறி வராங்களோ அப்போலாம் வந்து ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வந்து அவ்வளவு அழகா பண்ணனால தான் இந்த இடத்துல நிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நான் ஸ்பெஷலா வந்து பிரபாரன் ப்ரோ இந்த மீட்டிங் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நேற்று உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பிரபாரன் ப்ரோட்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அவங்களும் இதே கொஸ்டின்ஸ் இதே ப்ராப்ளம் எல்லாமே ஹேண்டில் பண்ணி எடுத்து தான் அந்த லெவலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரபாரன் ப்ரோ நான் இன்வைட் பண்றேன். ஸோ அவங்க வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணாங்க, ஸோ எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணுங்கிறதும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா, பிரபாரன் ப்ரோ வெல்கம் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஜெகான் சார் என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பிரபாகரன், டைமண்ட் டைரக்டர். ஸோ வெஸ்டேஜில் வந்து டைமண்ட் டைரக்டர்ன்ற பொசிஷனில் இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த நெகட்டிவிட்டிஸ் தான் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். பிஸ்னஸோட பேசிக்கே வந்து நெகட்டிவிட்டின்றதான் தெரிஞ்சு போச்சு. இப்போ நெகட்டிவிட்டிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸால கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட முடியுது. ரொம்ப எல்லாருமே கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க சரிங்களா? ஜாயின் பண்ண உடனே இது ரொம்ப எல்லாருமே நெகட்டிவா பேசுறாங்க, கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவிட்டிஸ்னு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது டோட்டல் பண்ணி பார்த்தா, கவுண்ட் பண்ணி ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னாலே மொத்தமா ஒரு 25, ஒரு மேக்சிமம் ஒரு 30, அந்த 25 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் மேல கிடையவே கிடையாது. வேற 25 நெகட்டிவிட்டிஸ்க்கு எப்படி பதில் சொல்றது? என்னென்ன சொல்லுவாங்க? ரேட்டு கூட, கம்பெனி ஏமாத்திடுவான், இது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண மூலமா வேற ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு போயிடுவாங்க. அப்புறம் வந்து கம்பெனி இது மாதிரியான கம்பெனி, இது வந்து ஊரா சுத்துவாங்க, சேல்ஸ் பண்ண சொல்லுவாங்க, பொருளை விற்க சொல்லுவாங்க. நான் இப்படி ஃபர்ஸ்ட் சொல்லி இப்படி வந்து உன்னை வந்து உள்ள வர வச்சிருவாங்கடா. ஃபர்ஸ்ட் ஃப்ரீன்னு தாண்டா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிகமா காசை கொடுத்து உங்களும் அப்படி பண்ண வச்சிருவாங்கடா, இப்படி பண்ண வச்சிருவாங்கன்ற மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டிஸ் தான். டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தாலே ஒரு 30 கேள்விக்கு மேல இருக்காது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அப்ரோச் பண்றீங்க, நம்ம வந்து சொல்றோம் எடுத்தோடனே சோசியல் மீடியால பக்கம் பேசாம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அது இதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேருவாங்கன்றதுக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா தெரியும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாரு அப்படின்னா அவர் நம்ம கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டார். ஓகேங்களா, பிசினஸ் பணம் போடுற பிசினஸோ பணம் போடாத பிசினஸோ எதுக்கோ சரி, நம்ம கூட ரொம்ப நாளா பழகின ரொம்ப ஒரு நண்பரா இருக்காரு அப்படின்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்க நண்பர்கள் எப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னோட கூடவே பழகின நண்பர்கள் யாருமே வந்து இது போல ஒரு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லும்போது, பணம் போட்டு பண்ண பிசினஸ்க்கும் சரிப்பட்டு வரல, பணம் போடாத இது போல பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ்க்கும் வந்து நண்பர்கள் வந்து சரிப்பட்டு வரல. சரிங்களா, நான் என்னோட டீமுக்கு சொல்லக்கூடிய ஒரு பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா, ரொம்ப நெருக்கமான நண்பர்களை வந்து ஒரு வியாபாரத்துக்குள்ள இணைக்காதீங்க. அவங்களால வந்து ரொம்ப ஈஸியா வந்து நம்ம இக்னோர் பண்ணிட முடியும். ஒரு புதுசா சோசியல் மீடியால அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை வந்து நீங்க அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து பிசினஸ் சொல்லி கொடுத்து, அது சார் இது சார் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அவரை வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்சனை நீங்க அவரை வந்து ஐடி போட வச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு, சார் இந்த மாதிரி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சார், இது போல திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படின்னா, அவர் உண்மையாவே வந்து பணம் இல்லை அப்படின்னாலுமே ஒரு மரியாதையோட நமக்கு, சார் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை இருக்கு சார், கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் கழிச்சாவது நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி நமக்காக இவ்வளவு பண்ணாரே, இவ்வளவு செஞ்சாரே, இவ்வளவு மீட்டிங் பார்க்க சொல்லி நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாரே பண்ணாரேன்ற ஒரு மரியாதையில நமக்கு வந்து இது மாதிரி ஒரு சார் ஒரு வாரம் கழிச்சு நான் ஐடியா ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் சார், எனக்கு புரிஞ்சிருக்கு பிசினஸ் புரிஞ்சிருக்கு, ஒரு வாரத்துல பண்றேன் சார்னு சொல்லி ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதில வந்து அவர் கொடுக்குறாரு. ஓகேங்களா, இதுவே அதே உழைப்பை உங்க நண்பர்களுக்கு போட்டு பாருங்க, உங்க சொந்த ஃப்ரெண்டுக்கு போட்டு பாருங்க, வாங்க முடியாது போடா அப்படிங்கிறான். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வந்து அவங்க வந்து சேருவாங்கன்ற நினைப்புல நீங்க பண்ணாதீங்க. நான் தெளிவா சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச நினைக்கிறீங்களா, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேச நினைக்கிறீங்களா, அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மோஸ்ட்லி வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பண்ணும்போது ரொம்ப தெளிவா ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப சூப்பராலாம் நீங்க வந்து அப்ரோச் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு இன்னும் பிசினஸ் பிளான் தெரியாது, ப்ராடக்ட் பத்தின அவேர்னஸ் கிடையாது, இன்கம் பத்தி தெரியாது, இன்கம் கால்குலேஷன் பத்தி தெரியாது. இது இந்த மாதிரி நான் ஒரு பாசிட்டிவிட்டிஸ், பிசினஸோட பாசிட்டிவிட்டிஸ் என்ன, நெகட்டிவிட்டிஸ் என்னங்கிறது எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும்?
தப்பு தப்பா தான் அப்ரோச் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் தடவை அப்ரோச் பண்ணும்போதே ரொம்ப சூப்பரா நம்ம அப்ரோச் பண்ணிட்ட மாதிரி நீங்க நினைச்சுக்காதீங்க ஓகேங்களா. நீங்க தப்பு தப்பா தான் அப்ரோச் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஏனோ தானோன்னு போய் அப்ரோச் பண்றீங்க. தெளிவா ஒரு உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாம நீங்க ஃப்ரெண்டு கிட்ட அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஃப்ரெண்டு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் உங்களை ஆஃப் பண்ணிடுறாரு. ஏய் இது இப்படிதான் உனக்கு தெரியாது, நீ ஏமாந்து வருவ அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்மளோட மரியாதை அவ்வளவுதான். உங்களோட உங்களோட மரியாதை உங்க நண்பர்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப வந்து ஒரு ஒரு பிரபாகரன் ஒரு விஷயத்த போய் சொல்றான் அப்படின்னா, ஒரு நண்பர்கள் கிட்ட போய் சொல்லும் போது என்ன சொல்லலாம், அவனுக்கு என்ன தெரியும், அவன் வந்து அவனுக்கே ஒண்ணும் தெரியாது, அவன் சொல்றத ஒரு பிசினஸ் போய் நம்புறதா அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட நண்பர்கள் கிட்ட மரியாதை இருக்கு ஓகேங்களா. இப்ப உங்களுக்கு உங்களோட நண்பர்கள் கிட்ட சரி அவ இந்த மாதிரி வந்து ஜெகான் ஒரு விஷயம் சொல்றா அப்படின்னா அது வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிசினஸா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஜெகான் வந்து அவரோட நண்பர்கள் அவரோட சுற்றுவட்டத்தில் இருக்காரு அப்படின்னா பரவாயில்ல ஓகேங்களா. பட் நம்மளோட நண்பர்கள் எப்படி இருக்காங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் சொல்றோம் அப்படின்னா பிரபாகரன் ஒரு பிசினஸ் சொல்றான் அப்படின்னா அதையா போய் நம்புற அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மரியாதை நம்மளோட நண்பர் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் அதே போல ஜெகன் சார் சொல்றேன், யாரு சொன்னாலும் அப்படிதான் இருக்கு ஓகேங்களா. பொதுவா நான் சொல்றேன் ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்போது நம்ம போயிட்டு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நண்பர்கள் நம்மளை ரிஜெக்ட் தான் பண்றாங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்மளை ரிஜெக்ட் தான் பண்றாங்க. இன்டைரக்டா சொல்லி வேலை வாய்ப்பு தேவையான்றதை வந்து ஒரு டெக்னிக்கா பேசி அவங்களை வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். அதுல சிலருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதே இல்லை. ஆனா ஏன் வந்து எடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்றோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து ட்ரையல்ஸ், அவங்கள வந்து ஒரு ஒரு வச்சு ட்ரையல்ஸ் பாக்குறோம், அவங்கள்ட்ட பேசுறோம், அவங்கள்ட்ட பேசுறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. ஆனா ட்ரையல்ஸ்ன்றது என்ன தெரியுமா, பெரிய விதை நீங்க அவங்கள்ட்ட போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க வந்து அவங்கள்ட்ட சொல்றீங்க, ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நீங்க சொல்லி வைக்கிறீங்க. ஆனா வந்து அவங்க இப்போதைக்கு சேராம இருக்காங்க அப்படின்னா நீங்க விதை போட்டு வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா சொல்லுங்க, அது ரிஜெக்ஷன் கிடையாது, அது வந்து வீணா போகல, அது நீங்க விதையை நீங்க போட்டு வச்சிட்டீங்க. இது போல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு டீம்ல சேர்ந்திருக்கீங்க, நல்ல ஒரு பிசினஸ் இன்கம் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க சேர்ந்திருக்கீங்க, அதை வந்து அவங்க நண்பர்களுக்கு தெரிய வச்சுட்டீங்க. ஆனா ஒரு சூப்பரான டீம், நம்பர் 1 டீம்ல நீங்க வந்திருக்கீங்கன்ற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டீங்க. பட் இப்போதைக்கு அவங்க சேர மாட்டாங்க, உடனடியா சேரணும்னு நீங்க நினைக்காதீங்க. விதை போட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அவர் எங்க போய் பேசினாலுமே அதுதான் காதுல படும். இதுவா வெஸ்டிஜா, ஆமா ஜெகான் கூட அன்னைக்கு சொன்னான், ஆமா சொன்னதே திரும்ப 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 அவங்க காதுல அகைன் வெஸ்டிஜை பத்தி கேட்க அவங்க மைண்ட்ல பதியும். ஓகே ஏற்கனவே வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு கடைசியா திரும்ப யார்கிட்ட வந்து நிப்பாங்க, பிரபாகரன் கிட்டயோ ஜெகான் கிட்டயோ வந்து நிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆமாப்பா நீ சொன்னதை வந்து திரும்ப 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 எனக்கு 4-5 பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சரி நீ ஏதோ சொன்னியா அன்னைக்கு, நீ ஏதோ பெரிய கம்பெனில சேர்ந்து பண்ற மாதிரி சொன்னியா, ஆனா மத்த ஆட்கள்லாம் வெளி ஆட்கள் கரெக்ட் இல்ல, நம்ம வந்து தெரிஞ்ச பையன் அப்படின்றதுனால நம்ம கிட்டதான் கடைசியா வந்து சேருவாங்க. இது பிராக்டிகலா நடந்த விஷயம். நிறைய பேர் வந்து அப்ரோச், நானே கூட பண்ண விஷயங்கள் என்ன ஆகுது, நான் 4 பேருக்கு நான் பிசினஸ் வந்து புரிய வச்சு மீட்டிங் சொல்லி 4-5 மீட்டிங்கை பார்க்க சொல்லிட்டு அப்புறம் சார் சேர்ந்துக்கிறீங்களா சார் நான் வந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு கூட இதை பத்தி சொன்னா, என் ஃப்ரெண்டு கூட இதை பண்ணிட்டு தான் இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருந்தான், நான் போய் ஃப்ரெண்டு கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு வேகமா ஃப்ரெண்டு கிட்ட சேர்ந்துக்கிட்டாரு. அப்ப என்னாச்சு, என் உழைப்பு வீணானதை பத்தி நான் சொல்ல வரல, எனக்கு முன்னாடி அவரோட நண்பர் அவரை அப்ரோச் பண்ணி வச்சிருக்காரு, அவர் விதை போட்டு வச்சிருந்திருக்காரு, போட்டு வச்சிருந்தனாலதான் அவரால் எங்க சக்சஸ் பண்ண முடியுது. நல்லா கேட்டுக்கங்க. இப்ப எனக்கு எதிர் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 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 மேடம் இருக்காங்க, எதிர் வீட்டுல ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க வந்து பெரிய பெரிய வேலையில இருக்காங்க, லாக்ஸ் கணக்குலயே சம்திங் இன்கம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நினைப்பு நம்ம கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட சொல்லாமா வேணாமான்னு 3 மாசம் நம்ம தயங்கிட்டு உட்காந்துருக்கோம். 3 மாசமா தயங்கிட்டு நம்ம சொல்லாம வந்துட்டு 3ஆவது மாசம் போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, திவ்யா கூட இந்த மாதிரி சொல்லுச்சுப்பா போன மாசத்துல அப்படின்னு சொல்றாங்க. சரி பாக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுனால அவங்க போய் மீட்டிங்கை பார்த்துட்டு போய் திவ்யா கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா திவ்யா சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது, அது டக்குன்னு வந்து இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்ற ஒரு விஷயம் யோசிக்காம போய் டக்குன்னு அந்த ரிலேட்டிவ் போய் அப்ரோச் பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா. ஆனா நம்ம சேர்ந்து 3 மாசம் ஆகுது, இவங்க சேருவாங்களா பண்ணுவாங்களான்ற போய் யோசிச்சுக்கிட்டே நம்ம போய் வந்து அப்ரோச் பண்ணாம விட்டு வச்சிருக்கோம் தெரியுமா, அதுதான் நம்ம தப்பு. விடவே விடாதீங்க, யோசிக்கவே யோசிக்காதீங்க. கான்டாக்ட்ஸ்ல யார் இருக்காங்க, ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்காரு அண்ணன் நம்பர்னு, அது அவங்களுக்கு எல்லாம் போய் அப்ரோச் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியாது, வண்டி ரிப்பேர் பண்ண போனீங்களா அவர்கிட்ட அப்ரோச் போடுங்க, ரேஷன் கடைக்கு போனீங்களா அவர்கிட்ட அப்ரோச் போடுங்க, கோயிலுக்கு போனீங்களா அவர் தெரிஞ்சவர் வந்தாச்சா அவர்கிட்ட ஒரு அப்ரோச் போடுங்க. ஏன் அவங்களுக்குலாம் சம்பளம் தேவையில்லையா, அவங்களுக்குலாம் பணம் தேவையில்லையா, தேவைப்படும். கால் பண்ணுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் அப்படியே பேசி நண்பரா பேசுங்க. எனக்கு எதனா ஜாப் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆன்லைன் ஜாப் இருந்தா எதனா சொல்லுங்களேன்ட்டு கேட்டு வைங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து கிடைச்சிருந்தா சொல்லுங்க 2-3 தடவை கேட்டுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இது போல எனக்கு ஒரு ஆன்லைன் ஜாப் கிடைச்சிருக்கு, நீங்க கூட பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, வேணும்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னோட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். மெக்கானிக்ஸ் எடுக்காரரும் கோயிலுக்கு போறவங்களும் பஸ்ல போய் உட்காந்துருந்தாலும் எல்லாரும் இப்ப டீம்ல வந்து ஆட் பண்ணி டவுன்லைனா ஆட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. சரிங்களா. ஹாஸ்பிட்டலுக்கு போன கார் டிரைவர், அந்த யாரு அந்த டாக்டரோட கார் டிரைவர், அவர் அங்க சும்மா நின்றுட்டு இருக்காம அங்க ஒரு அப்ரோச். சரிங்களா. கிடைக்கிற இடமெல்லாம் பிசினஸ் பண்ணணும், பாக்குற ஆளுங்களுக்கு எல்லாம் அப்ரோச் பண்ணணும். குண்டா ஒருத்தர் எதிர்க்க போக கூடாது, உடனே வெயிட் லாஸ் ப்ராடக்ட் பத்தி அங்க பேச ஆரம்பிக்கணும், பிரெயின் அப்படியே டக்குன்னு மண்ட மேல பல்ப் எரியணும். ஓகேங்களா.
ஒல்லியா ஒருத்தரை பார்க்க கூடாது, இவருக்கு வெயிட் கெயின் ப்ராடக்ட் வந்து கொடுத்துடணும். டயபெட்டிஸ் இருக்குப்பான்னு ஒருத்தர் யாரும் நம்மள்ட்ட சொல்லிடக்கூடாது. உடனே நம்ம பிரெயின் அங்க பிசினஸ் பிரெயின் அங்க டக்குன்னு தலைமலை பல்ப் ஏறின்னு ஓகேங்களா, இவருக்கு எப்படி நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்றதுன்னு யோசிக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி எந்நேரமும் பிசினஸை பத்தி நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும், ப்ரமோட் பண்ணிட்டே இருக்கணும் சரிங்களா. அண்ட் சோசியல் மீடியால பண்றீங்க அப்படின்னாலுமே ரொம்ப வந்து பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது சரிங்களா. என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் பண்றாங்கன்றது எல்லாமே நீங்க வந்து ஏதோ சர்வே சார் எடுத்துருப்பார் போல இருக்கு. நிறைய காரணங்கள் சொல்றீங்க, அதுல மோஸ்ட் ஆஃப் த காரணங்கள் சேம் தான் சரிங்களா. ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்னதுல 15 கூட வரல, கணக்குல கரெக்டா வரல சரிங்களா. ப்ராடக்ட் கூடன்னு சொல்றாங்க சார், ரேட் கம்மி. இதில் ஆல்ரெடி பல மீட்டிங்ஸ்ல சொல்லியாச்சு. இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கவனிப்பீங்கன்றதை நம்பி நான் ஒன்னொன்னுக்கு வந்து காரணங்கள் வந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், மேஜரான விஷயம், ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட்டு கூட இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க சரிங்களா. ப்ராடக்ட்ஸ் ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ்க்கு தெளிவா வந்து நீங்க அந்த எம்ஆர்பில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த விஷயத்த எல்லாமே சொல்றோம் இல்லையா. இந்த எம்ஆர்பில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏம்பா நான் சொல்றது எம்ஆர்பி ரேட் இல்ல, நீ கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸே நான் ஆல்ரெடி வேற கடையில வாங்கிட்டு இருக்க பொருளை விட எனக்கு அதிகமா இருக்கு நான் சொல்ல வரேன், நீ எம்ஆர்பியோட டிஸ்ட்ரிபியூட்டர்ல வந்து நான் 10-20% மார்ஜின் கொடுக்குறேன்னு சொல்றீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அந்த எம்ஆர்பில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டிஃபரன்ஸ் கிடைக்கிற மார்ஜின் வந்து நான் வந்து கால்குலேட் பண்றதே கிடையாது. டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் எடுத்துக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல இருந்து நமக்கு வந்து ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறப்பா, வெளி கடையில வாங்கினா 850 ரூபாய், இங்க வாங்கினா 1000 ரூபாய் ஆயிடுச்சு. 150 ரூபாய் அடிஷனலா ஸ்பெண்ட் ஆயிடுச்சா, அவ்வளவுதானே. 150 ரூபாய் தான் அடிஷனல் ஸ்பெண்ட் ஆச்சு. அந்த 150 ரூபாய்க்கு உனக்கு வந்து 10% ஃப்ரீ ப்ராடக்ட்ன்ற பேர்ல 40 ரூபாய் சோப்பு 2 கொடுத்துட்டான். இப்ப அந்த சோப் 45 ரூபாய் சரிங்களா. 45 ரூபாய் சோப்பு 2 கொடுக்குறாங்க. 90 ரூபாய் ஒர்த் ஃப்ரீ ப்ராடக்ட் தென் அண்ட் தேர் கிடைச்சிருச்சு சரிங்களா. அது இல்லாம அடிஷனலா எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கு, 60 ரூபாய் அடிஷனலா ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அந்த 1000 rupees பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 27 rupees வந்து கிரெடிட் ஆகும் கரெக்ட்டுங்களா. அந்த 27 rupees மைனஸ் பண்ணிக்கோங்க. அகைன் மிச்சம் எவ்வளவு இருக்கு, 33 rupees தான் பேலன்ஸா இருக்கு சரிங்களா. அந்த 33 rupees வந்து 33 rupees பெரிய விஷயமா, 33 ரூபாய் அதிகமா ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா தெளிவா முடிஞ்சு போச்சு. வெறும் ரீபர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு இதுவே நீ வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் பயன்படுத்த ஒரு பர்சனா இருந்து நீங்க கால்குலேட் பண்ணி காமிச்சீங்கன்னா 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. மாசம் நீ 3000 ரூபாய்க்கு பொருளை வாங்கினீங்கன்னா உனக்கு 10% 300 ரூபாய் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 300 ரூபாய் 4 மாசம் ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சா 4 மாசம் கிடைச்ச ஃப்ரீ ப்ராடக்டே உனக்கு 1200 ரூபாய் லாபம். 4வது மாசம் கிடைச்சல 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வவுச்சர் வந்து ஃப்ரீயா கொடுக்குறா. நீயே சூஸ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். 2500 பிளஸ் 1200 டோட்டல் பண்ண எவ்வளவு ஆகுது, 3700 ஆகுது. அது இல்லாம உனக்கு மாசம் வந்து 100 பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு வெறும் யாரையுமே ஜாயின் பண்ண வைக்கல, ஒருத்தரை கூட ஜாயின் பண்ண வைக்கலனாலுமே பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்ற பேர்ல 100 பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா 150 ரூபாய் வீதம் நம்ம அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும் சரிங்களா. அப்ப 150 ரூபாய் வீதம் 4 மாசம் வந்து கால்குலேட் பண்ணா அது என்ன ஆகுது, அது ஒரு சரிங்களா டோட்டல் பண்ணி பார்த்தா ஒரு 4250 ரூபாய் கிட்ட உங்களுக்கு வெறும் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டது மட்டுமே. இதுல எம்ஆர்பில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அதெல்லாம் சேர்க்கவே இல்லையே. ப்ராடக்டா கையில லாபம் கிடைச்சது மட்டும் தான் சார் கணக்கு சொல்றேன். ரீபர்ச்சேஸ்ல இவ்வளவு கிடைச்சிருக்கு, கன்சிஸ்டன்சில இவ்வளவு கிடைச்சிருக்கு, அண்ட் வந்து அக்கௌண்டா பேங்க் அக்கௌண்ட்ல பணமா வந்து இவ்வளவு கிடைச்சிருக்கு. டோட்டல் பண்ணி பாருங்க. 4 மாசம் இதே வேற கடையில வாங்கினதான் நினைச்சுக்காங்க. நான் சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வேற கடையில போய் வாங்குறீங்க. அண்ணாச்சி கடையில பக்கத்து கடையில எங்கேயோ வாங்குறீங்க. 4000 ரூபாய் செலவு கணக்கு எழுதுங்க. அது 4 மாசம் 4000 ரூபாய் செலவு கணக்கு. 4 மாசம் கழிச்சு ஒரு கணக்கு போட்டு பாக்குறீங்க. 4 மாசம் நம்ம வந்து பக்கத்துல இருக்க கடையில வாங்கணும், நமக்கு லாபம் என்னன்னு கணக்கு போட்டு பார்த்தா 5 ரூபாய் சாக்லேட் கொடுத்தாரான்னு கேட்டா கொடுத்துக்க மாட்டாரு. பட் இங்க இதே 4 மாசம் தொடர்ந்து வாங்கிட்டு 12000 ரூபாய் செலவு பண்ணிட்டு நமக்கு லாபம் என்ன, ரிட்டர்ன்ஸ் நமக்கு என்ன அக்கௌண்ட்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் நமக்கு என்ன பொருளாவோ பணமாவோ எவ்வளவு கிடைச்சுன்னு கணக்கு போட்டு பார்த்தா 4250 ரூபாய் கிட்ட நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அக்கௌண்ட்ல கிடைச்சிருக்கு. பொருளா வாங்கினதுக்கு இவ்வளவு லாபம். யாரையுமே சேர்க்காம 4 மாசம் பொருள் வாங்கின ஒரு பர்சன்ஸ்க்கே வந்து 4 மாசத்துக்கு வந்து 4250 ரூபாய் லாபம் பார்க்க முடியுது அப்படின்னா நல்லா இருக்கு, பொருளும் நல்லா இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. 4 பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சா லட்சக்கணக்குல சம்பாதிக்க முடியும்னு கணக்கு போட்டு கண்ணு முன்னாடி காமிச்சாச்சு. என்ன பண்ணலாங்கிற விஷயத்த நீங்களே டிசைட் பண்ணிக்க சொல்லுங்க சரிங்களா. ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட்டு கூட நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. 4250 ரூபாய் கம்மி பண்றீங்க. 12000 ரூபாய்க்கு செலவு பண்ணி 4250 ரூபாய் கம்மி பண்ணிட்டா மிச்சம் எவ்வளவு இருக்கு, அதுதான் உங்களோட ஸ்பெண்டிங் காஸ்ட் சரிங்களா. அது சார் பழைய கடையில வாங்கும்போது 4000 ரூபாய் ஆகாது சார், 3500 ரூபாய் தான் ஆகும்னு சொல்ல வரீங்களா. சரி 3500 ரூபான்னு கூட கணக்கு போட்டு பாருங்க. சொல்லுங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரேட்டு கூடயா சார், இது வந்து மொத்தமா வாங்கி கணக்கு போட பார்த்தா சார் லாபம், தனித்தனி ஒரு ப்ராடக்டா பார்த்து வாங்கினா வந்து எனக்கு லாபம் இல்லதானே அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா லாபம் இல்லதான். எந்த கடையில அப்படி தராங்க, ஒரு பொருளா வாங்கினா ஆஃபர் தராங்க, எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. பிளிப்கார்ட் வாங்கினாலும் சரி பேக் ஆஃப் 4 4 பொருளா வாங்கினீங்கன்னா உனக்கு ப்ராடக்ட் வந்து கம்மியா தரேன், 5 ரூபாய் கம்மியா தரேன், 10 ரூபாய் கம்மியா தரேன். அண்ட் நூடுல்ஸ் பேக்கெட் கூட வாங்க, பேக் ஆஃப் 5 பேக் ஆஃப் 6 6 பேக்கெட் ஒன்னா வாங்கினீங்க அப்படின்னா 10 ரூபாய் கம்மி அப்படிங்கிறாங்க. அப்ப சேர்த்து வாங்கினா குறைச்சு தரேன் அப்படிங்கிறது எல்லா மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா. அப்ப சார் அது இவ்வளவு குறைச்சு கொடுக்க முடியுது அப்படின்னா நம்ம ஏன் சார் குறைச்சே கொடுக்கல அப்படின்னு கேட்டா ஆமா அதுதான் பிசினஸ் பிளான். எல்லா இடத்துலயும் தான் வாங்குறீங்க,
அதிக ஆஃபர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி மேல ஒரு ரேட்டை போட்டிருப்பான், அதை அப்படியே அடிச்சு வச்சிருப்பாங்க. ரெட் கிராஸ் போட்டு அடிச்சுட்டு கீழே கீழே வந்து புது பிரைஸ், நியூ பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு பிரைஸ் போட்டிருப்பான். ஆக்சுவலா ஒரிஜினல் பிரைஸே கீழே இருக்கிறது தான். அதோட ரேட் அதிகப்படுத்தி மேல போட்டுட்டு அதை அப்படியே அடிச்சு காமிச்சிட்டு அது இல்ல, அதுல 15% டிஸ்கவுண்ட் போட்டு கீழே ஒரு ரேட்டு காட்டுறாங்க தெரியுமா? இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் நம்ம கம்பெனில என்ன பண்றாங்க, ஆக்சுவல் பிரைஸ்க்கே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை ரெகுலரா வாங்குற ஆட்களுக்கு, டைமுக்கு வாங்குற ஆட்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்டா அந்த லாபத்தை நமக்கு கொடுத்து பண்றாங்க. தொடர்ந்து ரெகுலரா வாங்கினா அதுக்கான இது கிடைக்கும் தானே. ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு ஆஃபர்னு கொடுக்கணும் தானே. இப்போ ரெகுலரா வர்ற ஆளுக்கும் ஒரே பிரைஸ், எப்ப வாங்கினாலும் வாங்குற ஆளுக்கு ஒரே பிரைஸ்ன்ற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா. தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஆஃபர் கிடைக்குது. ஆஃபரை பயன்படுத்துகிறார்கள், லாபம் பார்க்கறாங்க. சம்பாதிக்க வந்த ஆட்கள் சம்பாதிக்கிறாங்க. காரணம் சொல்ற ஆட்கள் கடைசி வரைக்கும் காரணம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க சரிங்களா. எப்படி பண்ணா இந்த கம்பெனில எப்படி பொருளை வாங்கினா லாபம் பார்க்கலாம், எப்படி பண்ணா சம்பாதிக்கலாம்ன்றத பாருங்க சரிங்களா. அந்த 5 ரூபாய் வந்து நீங்க இந்த நம்ம வீட்டுக்கான திங்ஸ்ல வந்து சேவ் பண்ணி தான் நீங்க வந்து லாபம் பார்க்க போறீங்களான்ற விஷயத்த நல்லா யோசிங்க சரிங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண கூட காசு இல்லை சரிங்களா. நல்லா யோசிங்க. ஃபர்ஸ்ட் ஜேர்னினா அதாவது ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ், ஐடி ஆக்டிவேஷன். இது வந்து உங்களோட டீமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம உங்களோட டீம்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை என்ன அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டீங்களோ படிச்சுட்டு இருக்கீங்கனாலோ நீங்க போய் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போற அப்படின்னு சொன்னீங்கனாலே நீ இப்ப படிக்கிற வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து உன்னை யாருன்னா ஏமாத்திடுவாங்க, நீ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் இல்ல, நீ நெட்ல அதை பண்ற இதை பண்றதையும் பண்ணாதன்னு சொல்லி நம்மள ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபாய் நம்மள நம்பி கொடுப்பாங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல பண்ணி வச்ச சேஷ்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எதனா உருப்படியா பண்ணிருப்போம். எதை பண்ணாலும் நம்ம பண்றது வந்து உருப்படாத வேலை அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லி நம்மளோட மரியாதையை வீட்டுல கெடுத்து வச்சிட்டோம். அப்புறம் உண்மையாவே இப்ப சீரியஸா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, புரிஞ்சு நான் பண்றேமா அப்படின்னு ரொம்ப அப்படியே நல்ல மாதிரி பேசினாலுமே நடிக்காத, 1000 ரூபாய்க்கு அது நடிக்காதான்னு வீட்டுல நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க சரியா. நம்ம பண்ணி வச்ச சேஷ்ட அந்த மாதிரி. இப்ப நம்மளை நம்பி 1000 ரூபாய் தரமாட்டாங்க கரெக்டுங்களா. ஒரு பிசினஸ் பண்றேன் 1000 ரூபாய் கொடுன்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணலாம், 1000 ரூபாய் தரமாட்டேங்கிறாங்க சார். சரி ஓகே, நான் ஒரு ஐடியா சொல்றேன். நெட்ல ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நான் ஒரு வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், எனக்கு நெட்ல வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எங்கம்மா வாங்கிட்டு இருக்க, எனக்கு வந்து ஒரு இதோட வந்து கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் வந்து பெஸ்ட்டா வந்து கிடைச்சிட்டு இருக்கு, ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் வந்து ஆர்டர் போட்டு தரேன். இந்த சமையல் எண்ணெல்லாம் எங்க வாங்குறீங்க, குக்கிங் ஆயில் எங்க வாங்குறீங்க, வாஷிங் பவுடர் எங்க வாங்குறீங்க, பாத்ரூம் கிளர் எங்க வாங்குறீங்க, ஃப்ளோர் கிளர் எங்க வாங்குறீங்க, டீ எங்க வாங்குறீங்க, காஃபி எங்க வாங்குறீங்க, எவ்வளவு வாங்குறீங்க, முதல்ல லிஸ்ட் போட்டு கொடுமா. அது என்ன ரேட்டு, இது என்ன ரேட்டு சொல்லுமா, இது என்ன ரேட்டு சொல்லுமா, இது என்ன ரேட்டு சொல்லுமா. ரைட் எல்லா ஒரு 5 பொருள் 10 பொருளுக்கு ரேட் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு எவ்வளவு ஆகுதுமா மொத்த செலவு, 850 ரூபா ஆகுதுரா தம்பி, இது 4 பொருள் 5 பொருளே வாங்கினா குடுமா, கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் போட்டு தரமா, சூப்பரான ஆஃபர்மா, இதுல வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து ஆஃபர் கொடுப்பாங்கம்மா, ரேட் கம்மியா கிடைக்கிற மாதிரி ஒன்று இருக்குமா, நான் ஆஃபர்ல வாங்கி தரமா அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல ஆர்டர் போடுவேன். நிஜமா சொல்றேன், நெட்ல ஆர்டர் போட்டு கொடுக்கறது உங்க வீட்டுல பழக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா நான் அம்மாட்ட கேட்டு அந்த 850 ரூபாய் வாங்கி நெட்ல ஆர்டர் போட்டு தரமான்னு சொல்லி 850 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டு கொடுத்தேன். சார் அது 850 ரூபா சார், பட் ரெசிப்ட் ஆர்டர் போட்டா ஐடி ஆக்டிவேஷனுக்கு 1000 ரூபாய் ஆயிடுது அப்படின்னா ஓடுங்க. 150 ரூபாய் கையில 150 ரூபாய் கூட இல்லாத காலேஜ் ஸ்டூடெண்டா நீங்க? இப்போ மனசாட்சியத்தோட சொல்லுங்க, உங்களுக்கு கையில 150 ரூபாய் இல்ல, என்னென்ன செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஊர் சுத்திக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. 150 ரூபாய் கையில இல்லையா, 1000 ரூபாய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன். 150 ரூபாய் இல்லைன்னா போய் சொல்லிட்டு இருக்காது சரிங்களா. பிசினஸ் பண்ணணும் உண்மையாவே மனசார எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா 850 ரூபாய் அம்மா கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு அதே ரேட்டுக்கு நீங்க வாங்கிக்கிட்டு 150 ரூபாய் கையில போட்டு நீங்க ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. 150 ருபீஸ் 4 மாசம் தொடர்ந்து வாங்குறீங்க. 4 மாசம் தொடர்ந்து வாங்கினா எவ்வளவு ஆகுது, அந்த அமௌண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. 1000 ரூபாய் கூட ஆகாது டோட்டலா. நீங்க 150 ரூபாய் கையில வச்சுக்கிட்டு பிசினஸ் நீங்க 4 மாசத்துக்கு வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். 600 ரூபாய் இருந்தாலே நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அந்த விஷயத்த பிளான் பண்ணுங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அம்மா கிட்டே வாங்கிக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு அடுத்த மாசம் என்ன சொல்ல போறாங்க, அம்மா டேய் காஃபி எங்கடா வாங்கின சூப்பரா இருக்குடா, டீ எங்கடா வாங்கின சூப்பரா இருந்துச்சா, பேஸ்ட் நல்லா இருக்குடா, பல்கு வச்சம் போதுடா, சமையல் என்னடா என்ன இது நல்லா இருக்குடா, இது கொலஸ்ட்ராலே இல்லாத எண்ணமா, நிறைய ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இங்க ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதுல வராதுமா அப்படின்னு சொல்லி குவாலிட்டிஸ் ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா பிடிச்சி போச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா அதே ரேட்டடே அந்த 850 ரூபாய் இல்லடா இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட இந்த பொருளை வாங்கிக்கடான்னு சொல்லி அடுத்த மாசம் வந்து அடிஷனல் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு சொல்லி நமக்கு வந்து அந்த கொடுக்குற அளவுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு, நம்புறீங்க தானே, பொருள் தரமானதா இருக்கு தானே. அப்ப எப்படி பண்ணா வீட்டுல பர்மிஷன் வாங்கலாம். இல்ல ப்ரோ பிசினஸ் பண்றதுலாம் சொன்னா எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிசினஸ் பண்ணணும்னு சொல்லாதீங்க, ஆஃபர்ல பொருள் கிடைக்குதுன்னு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க, 150 ரூபாய் நீங்க கையில இருந்து போட்டு வாங்கி கொடுங்க, என்ன விஷயம் இருக்கு, என்ன பிரச்சனை இதுல. 150 ரூபாய் இல்லைன்னா காரணம் சொல்றீங்க. அப்ப பிசினஸ் பண்ணணும், வாழ்க்கை முன்னேறலாம், கனவெல்லாம் காணாதீங்க. 150 ரூபாய் கூட கையில் இல்லாம எங்க இருந்து வாழ்க்கை மாறுறது சரிங்களா. ஐடியா சொல்லியாச்சு அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்டீஜ்னா வந்து என்ன சொல்றது, வெஸ்டீஜ்னா வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வெஸ்டீஜ்னா வந்து சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ண வரக்கூடிய பிசினஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் இது வந்து லாஸ்ட் மீட்டிங் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கூட நான் தெளிவா சொல்லியிருந்தேன். வெஸ்டீஜ் ஏற்கனவே சொல்லக்கூடிய பர்சன்ஸ்க்கு மீட்டிங் பார்த்திருக்காங்களான்னு கேளுங்க.
மீட்டிங் பார்த்திருக்காங்க அப்படின்னா நம்ம கம்பெனி நம்மளோட டீம் மீட்டிங் தான் பார்த்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கேளுங்க. அண்ட் ஆஃப்லைன் மீட்டிங் பார்த்திருக்காங்களா, ஆன்லைன் மீட்டிங் பார்த்திருக்காங்களான்ற விஷயத்தை கேளுங்க. ஆஃப்லைன்ல பார்த்திருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல மீட்டிங் இருக்கு, இது வந்து 100% ஆன்லைன் பிசினஸ் அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சு நீங்க வந்து மீட்டிங் பார்க்க வைங்க. அண்ட் ஆன்லைன் மீட்டிங்ல வேற டீம் மீட்டிங்கா இருந்தா நம்ம சரவணன் சார் மீட்டிங்கான்னு கேட்டு சரவணன் சார் மீட்டிங்க அதையும் ஃபுல்லா பாத்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு நீங்க அடுத்தடுத்து வெஸ்டேஜ் பத்தின புரிதல் இல்லாத ஒரு பர்சன்ஸ்க்கு நீங்க பிசினஸ் வந்து புரிய வைக்கலாம். சரிங்களா? சோ இதை பத்தி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். சரிங்களா? சோ வந்து இது வந்து ஆள் சேர்த்து விடுற கம்பெனின்ற மாதிரிலாம் சொல்றதா வந்து சொல்லியிருந்தீங்க. சரிங்களா? ஆள் சேர்த்து விடுறது அப்படின்னா நல்லா நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போதே ஒரு தெளிவா ஒருத்தர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சார் நீங்க வந்து ஜாபுக்கு போயிருக்கலாமே சார், பார்ட் டைம் ஜாப் நிறைய இருக்குது சார். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வந்து பார்ட் டைம் ஜாப், டேட்டா என்ட்ரி, கேப்சா ஃபில்லிங் அது இதுன்னு சொல்லி 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் 1000 ரூபாய்ல வந்து மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஜாபுக்கு நீங்க போயிருக்கலாமே சார், எதுக்கு சார் வந்து வெஸ்டேஜ்ல வந்து சேர்ற ஐடியா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரும்போதே நான் பேசும்போதே கேட்பேன். அப்போ அது எதுக்காக அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கணும், நம்ம பண்ண வந்திருக்கிறது ஜாப் கிடையாது, பிசினஸ் அப்படிங்கறத. 1000 ரூபாய் கிடைக்கும் சார் மாசம் மாசம், பட் 12 மாசம் ஆனாலும் அது 1000 ரூபாயா தான் சார் இருக்கும். பட் நீங்க வந்து மாசம் மாசம் வந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா பிசினஸ் தான் பண்ணணும். பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா தான் வந்து உங்களால வந்து சக்சஸ் பண்ண முடியும். பிசினஸ்னா எப்படி சார் பண்றது? சரிங்க சார், ஒரு பிசினஸ் இருக்கு. ஒரு பிசினஸ்ல வந்து கஸ்டமரே இல்லாத பிசினஸ் எதனா இருந்தா சொல்லுங்க சார், நான் வந்து பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுருவேன். சரிங்களா? கஸ்டமர் கடையை மட்டும் 10 லட்ச ரூபாய் போட்டு கடையை மட்டும் திறந்து உட்காந்துட்டு கடையில வந்து ஓட்டுறோம், ஒரு கஸ்டமர் கூட உள்ள வரல. சரிங்களா? ஆன்லைன் பிசினஸா இருக்கட்டும், இ காமர்ஸா இருக்கட்டும். இ காமர்ஸ்னா என்ன? ஆன்லைன்ல வெப்சைட், உங்க வெப்சைட் வந்து ஒருத்தனும் ஓபன் பண்ணல, உங்க வெப்சைட்ல விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து ஒருத்தனுமே வரல, ஓப்பனே பண்ணல. சரிங்களா? அப்போ உங்க பிசினஸ் எங்க இருந்து வளரும்? நீங்க ஜாபா வேலையா வேற ஒருத்தனுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யாரையுமே டிபெண்ட் பண்ணாம அடுத்தவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு உங்களால உட்காந்துட்டு இருக்க முடியும், யாரையுமே நீங்க டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது. பட் வியாபாரம் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கஸ்டமர் இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. அம்பானியா இருந்தாலும் ஆள் பிடிச்சுதான் ஆகணும். ஆள் பிடிக்கிறதுன்ற வார்த்தை ஒரு தமிழ்ல கிடையவே கிடையாது. பட் நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? அம்பானியா இருந்தாலும் கஸ்டமர் இருந்தாதான் பிசினஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? கஸ்டமர் இல்லாத பிசினஸ் எங்க இருந்து பண்ண முடியும்? ஏர்டெல் இருந்தாலும் கஸ்டமர் பேச நம்பிதான் இருக்கு. ஓகேங்களா? யாரா இருந்தாலும் கஸ்டமர் இல்லாம இங்க பிசினஸ் பண்ண முடியாது. பிசினஸ் பண்ணாதான் வாழ்க்கை மாறும். எப்படி? மத்தவங்க வந்து ஒர்க் பண்றாங்க, மத்தவங்க கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, அது மூலமா தான் வந்து நம்மளால பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியுங்கிறப்போ பிசினஸ் பண்ணாதான் வாழ்க்கை மாறும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசினஸ் பண்ணணும்னா கஸ்டமர் டிபெண்டன்ட். 4 கஸ்டமர் உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க முடியல, 4 கஸ்டமருக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க வந்து புரிய வைக்கல அப்படின்னா எங்க இருந்து நீங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணுவீங்க? பிசினஸ்ல சக்சஸ் பண்ணாதான் வாழ்க்கை மாறும்னு புரியுது. 4 பேர்ட்ட பேச மாட்டேன், கஸ்டமர்ட்ட பேச மாட்டேன், எனக்கு கஸ்டமர் ஹேண்ட்லிங் தெரியாது, எனக்கு வந்து 4 பேர்ட்ட சொல்ல தெரியாது அப்படின்னா உங்களால பிசினஸ் பண்ண முடியாதுன்னா உங்க வாழ்க்கை மாறாது. எழுதி வச்சுக்கோங்க. போய் அவன்கிட்ட கொத்தடிமையா வேலை பார்த்துட்டே கடங்க, அவன் உங்க பாஸ் வேணா முன்னேறட்டும். அந்த சரவணன் பிரதர் கூட ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. கார்ல வந்து ஓனர் வந்து இறங்குறாரு, லேபர் வந்து சொல்றாரு, சார் உங்க கார் சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு அந்த லேபர் சொல்றாரு. நீ இன்னும் சூப்பரா ஒர்க் பண்ற தம்பி, நீ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க, இன்னும் அடிஷனல் ஒர்க் எல்லாம் பண்ணு, ஓவர் டைம் பாரு, இன்னும் நீ சூப்பரா வந்து நீ வேலை பார்த்த அப்படின்னா நீயும் கார் வாங்கிடுவேன்னு அவர் சொல்லல. ஓகேங்களா? இந்த மாதிரி சூப்பரா வேலை பார்த்தீங்கன்னா நீ கார் வாங்கலாம் அந்த ஓனர் சொல்லல. இந்த மாதிரி நீ இன்னும் சூப்பரா அகைன் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் பார்த்து நீ நல்லா வேலை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கார் வாங்குவேன்னு சொல்றாரு ஓனர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேபர் நல்லா வேலை பார்த்தாருன்னா லேபரால கார் வாங்க முடியாது, அந்த எம்ப்ளாயால கார் வாங்க முடியாது. எம்ப்ளாயி இன்னும் அடிஷனலா வேலை பார்த்தாரு அப்படின்னா ஓனர் இன்னொரு கார் வாங்குவாரு, எம்ப்ளாயி எல்லாம் கார் வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ப்ளாயி நீங்க 50,000க்கு உழைச்சாலும் 10,000 தான், 1 லட்சத்துக்கு உழைச்சாலும் உங்களுக்கு 10,000 தான், 20,000க்கு உழைச்சாலும் உங்களுக்கு 10,000 தான். வேற வழி இல்ல. வேலை பார்க்கறதுக்கு ஏத்த சம்பளம் வரணும்னா பிசினஸ் தான் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் 50,000 உழைச்சிட்டு எனக்கு 50,000 வேணும்னு நினைச்சா பிசினஸ் பண்ணுங்க. அதுல நஷ்டம் போக கஷ்டம் போக 40,000 உங்க கையில நிக்கும். சரிங்களா? உழைப்புன்றது உங்களோட சொந்த எஃபோர்ட்ல இருக்கணும். அடுத்தவனுக்கு தான் வேலை பார்த்து குழைச்சு கொடுத்துட்டு இருக்கேன், என்னோட உழைப்பு போறான் உறிஞ்சி குடிச்சிட்டு என்னோட ஓனர் வந்து உயர்ந்துகிட்டு இருக்காருன்ற விஷயத்த நீங்க இன்னும் உணரலன்னா எங்க இருந்து வாழ்க்கை மாறுறது? வேணா கனவு வேணா காணுங்க, கனவுல கூட உங்க வாழ்க்கை எல்லாம் மாறாது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் வேணும். கஸ்டமர் இல்லாத பிசினஸ் யாருன்னா ஒருத்தர் கேட்கறாங்க, தெளிவா சொல்லிடுறேன், யாருன்னா ஆள் பிடிக்கிற வேலையான்னு கேட்டா கஸ்டமர் இல்லாத பிசினஸ் எதனா இருந்தா சொல்லுங்க, உங்களுக்கு கீழே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி? கஸ்டமர் இல்லாத பிசினஸ் ஏதாவது நீங்க இருந்தா எனக்கு சொல்லுங்க சார். அம்பானியா இருந்தாலும் கஸ்டமர் இருந்தாதான் அவரால் இன்கம் பண்ண முடியும். நீங்க அப்படி எதனா இன்கம் அப்படி எதனா ஒரு பிசினஸ் இருந்தா, ஜாப் சொல்லல, அடுத்தவனுக்கு வேலை பார்க்குற ஜாப் சொல்லல, பிசினஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க சார், நான் உங்களோட டீம்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்க விரும்புறேன். உங்களோட நீங்க சொல்ற பிசினஸ்ல நீங்க சொல்ற வியாபாரத்தை செய்ய நான் ரெடியா இருக்கேன். அப்படி எதனா வியாபாரம் இருந்தா எனக்கு சொல்லுங்க சார். புரிஞ்சுக்காம பேசாதீங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் வேற என்ன சொல்றீங்க? ஐடி போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி
இருக்கவங்க ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஐடி போட்டதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம தான் காரணம். நல்லா சொல்றேன் கேளுங்க. ஒரு இப்ப சோசியல் மீடியால தான் நிறைய பேர் அப்ரோச் பண்றோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ட்ரையல் தான். அவங்க எல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஆட்கள் தான், நான் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே சோசியல் மீடியாவுக்கு தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறோம். சோசியல் மீடியால இருந்து வரக்கூடிய பர்சன்ஸ்க்கு ரிசல்ட் கம்மி தான். ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறோம் அப்படின்னா கூட முன்னாடி நேர்ல பார்த்து பேசும்போது நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இல்ல, நேர்ல பார்த்து பேசும்போது நேரடி மீட்டிங்ஸ் கூட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லி பார்க்க வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 10ல ஒரு 4 பேர் வந்து 6 பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 4 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நேர்ல ஸ்டோருக்கு கூட்டிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப சோசியல் மீடியால பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகுது? 10க்கு ஒருத்தர் தான். 10 பேர் அப்ரோச் பண்றதா ஒருத்தர். 100 பேர் அப்ரோச் பண்ணாதான் 10 பேர் வந்து ஜாயின் ஆகுறாங்க. அப்போ உங்களோட அப்ரோச் ரேஷியோ அதிகமா இருக்கணும். சரிங்களா? அப்ரோச் ரேஷியோ அதிகமா இருக்குது. 100 பேர்ட்ட அப்ரோச் பண்ணேன் சார். 80 பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 20 பேர் தான் என்னன்னே கேட்டாங்க சார். 20 பேர் தான் என்னன்னே கேட்டாங்க அப்படின்னா, 80 பேர் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம இல்ல. நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? அவன் எங்கன்னா படம் பார்த்திருப்பான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி ரொம்ப ஒரு இழிவா சொல்லக்கூடிய மாதிரி, அதெல்லாம் ஏமாத்துற கம்பெனிங்கிற மாதிரி அதெல்லாம் படத்தை பார்த்திருப்பாரு. ஓகேங்களா? அண்ட் அது இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட எதனா சொல்லி புலம்பிருப்பாரு. நிறைய இடத்துல பணத்தை போட்டு இழந்து, பணம் லட்சக்கணக்கில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து அவர் கண்ணு முன்னாடி உட்காந்து அழுதுருப்பாரு. இவர் எங்கன்னா பணத்தை போட்டு இழந்திருப்பாரு. ஓகேங்களா? அண்ட் வந்து சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக வந்து சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து அது என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன அவருக்கு வேலை இல்லை இல்லையா, நம்ம வேலையை கெடுக்கிறதுக்காக அது என்ன ஜாப்னு வந்து கேட்டு நம்மள மீட்டிங் பாக்குறன்ற பேர்ல நமக்கு மீட்டிங் லிங்க் எல்லாம் வாங்கிட்டு பார்த்திருப்பாங்க. சிலர் வந்து வெளி டீம்ல சக்சஸ் பண்ண முடியாத வேற டீம் ஆட்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் கூட நம்ம உள்ள வந்து உங்ககிட்ட வந்து சும்மா போட்டு வாங்குவாங்க. அது என்ன இது என்னன்ற மாதிரி அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா சரிங்களா? இந்த மாதிரியான எல்லா விதமான வழிபோக்கர்கள், டைம் பாசிங் பர்சன்ஸ் எல்லாருமே தாண்டி தான் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 80% தாண்டி தான் 20% பர்சன்ஸ் வந்து நம்ம கிட்ட இது என்ன ஜாப்னு சொல்லுங்க. அது கூட ஃபுல் நம்பிக்கையோட வரமாட்டாங்க. பாதி சந்தேகத்தோட தான் வருவாங்க. அந்த 20% நம்ம பாதி சந்தேகத்தோட தான் வருவாங்க. சரி, இதுல ஏதோ நஷ்டம் இல்ல, கஷ்டம் இல்ல, இதுல ஏதோ லாஸ் இல்லதான் போல தெரியுது, சரி நம்ம எடுத்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையோட வருவாங்க. சரிங்களா? அந்த 20% வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவா பிசினஸ் சொல்லி ஐடி போட்டு நம்ம டீமோட பவரை காமிச்சு, இங்க பாருங்க சார், ஒரு அலைய தேவையில்ல, சேல்ஸ் பண்ண தேவையில்ல, விற்க தேவையில்ல, ஆன்லைன்லயே நம்மளால உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹோம் மேக்கர்ஸ் பண்றாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. எவ்வளவு ஈஸியா இன்கம் பண்ண முடியற மாதிரி பிளான் எல்லாம் மாறி போச்சு பாருங்க. நீங்க அப்ப பார்த்த பிளானே வேற, வெஸ்டிக் பிளானே வேற, இப்ப இருக்கிற பிசினஸ் பிளானே வேற, எல்லாமே பிசினஸே மாறி போச்சு. எல்லாம் டிஜிட்டலா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டிஜிட்டல் பிசினஸ் பண்றீங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இதுல இன்கம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை சொல்றீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாமே எல்லா டீம்லயும் பண்ணிடுவாங்க. நம்மளோட டீமோட ஸ்ட்ரென்த், நம்ம டீமோட பவரை காமிக்கணும். நீங்க டீமோட பவர் எப்படி இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தமிழ்நாட்டில் நம்ம தான் நம்பர் 1 டீம், இங்க சேர்ந்தா சம்பாதிச்சிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த எப்படி புரிய வைப்பீங்க? அடுத்தடுத்த மீட்டிங்ஸ் இருக்கு, பாருங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த மீட்டிங்ஸை பார்க்க வச்சு பிசினஸ் பத்தின கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். எப்படி சார் பார்க்க வைக்கிறது? சார் உங்களுக்கு கம்பெனி பத்தி சந்தேகம் இருக்கு தானேன்னு கேளுங்க. ஆமா சார் சந்தேகம் இருக்கு. ஓப்பனா ஒத்துக்குவாங்க. நீங்க கேளுங்க, சார் இதுல சம்பளம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு தானே அப்படிங்கிட்ட. ஆமா சந்தேகம் இருக்கு. இந்த கம்பெனில வந்து இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு தானே சார்? ஆமா சந்தேகம் இருக்கு. இந்த மீட்டிங்கை பாருங்க சார். ப்ராடக்ட் பத்தி சந்தேகம் இருக்கு தானே? இந்த மீட்டிங்கை பார்த்தா உங்களுக்கு சந்தேகம் கிளியர் ஆகும் சார். சம்பளம் கரெக்டா கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு சந்தேகம் இருக்கு தானே? சம்பளம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு டவுட் வருது தானே சார்? இப்படி ஒரு மீட்டிங் இருக்கேன், லீடர் ஒருத்தர் எடுக்கிறாரு, பிரசன்டேஷனை போட்டு பிபிடியில காமிப்பாரு. அடுத்தடுத்த மீட்டிங்ஸை பார்த்து சந்தேகத்தை போகிட்டு நம்ம ஜாயின் பண்ண பெஸ்டா இருக்குமா, இல்ல டவுட்டோட ஜாயின் பண்ணி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா கரெக்டா இருக்குமா சார்னு கேட்டு பாருங்க. டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. எப்படி தேடுவீங்க? கூகுள்ல போய் தேடுவீங்களா சார்? கூகுள்ல போய் தேடினா மார்க்கெட்டிங் பண்ணணும்னு வரும் சார் கூகுள்ல. இங்க நம்ம டீம்ல என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் தெரியாது. நீங்க என் டீம் மீட்டிங்கை பாருங்க, நான் என் கம்பெனி மீட்டிங்ஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த நாளைக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணணும், எனக்கு இன்கம் பத்தின கால்குலேஷன் மீட்டிங்க கொடுங்கன்னு சொல்லி நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா நான் தருவேன், எல்லாம் தரமாட்டேன் சார். ஏன்னா எனக்கு கீழே 100 பேர் 200 பேர் இருக்காங்க. நான் பிஸியில வந்து தருவேனான்றது எனக்கு தெரியல. நீங்களா கேட்டு கத்துக்கிறதா இருந்தா இது செல்ஃப் லேர்னிங் பிசினஸ். கேட்டீங்கன்னா நான் அடுத்த மீட்டிங்க்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி அடுத்த மீட்டிங்ஸை பார்க்க வச்சு புரிய வச்சு பிசினஸ் புரிஞ்ச ஒரு ஆக்டிவ் பர்சனா கொண்டு வர வேண்டியது யார் கடமை? உங்க கடமை தான். எல்லாரும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணிடுவீங்களா? எல்லாரும் சூப்பரா பண்ணிடுவீங்களா? சூப்பரா பண்றவங்களுக்கு ஐடி வருது, சூப்பரா பண்ணாதவங்களுக்கு ஐடி வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சூப்பரா பேசுறது எப்படிங்கிறத கத்துக்கணும். ஐடி வரலன்னு புலம்பிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நல்லா சொல்றேன் கேளுங்க. 80 பேர் பிசினஸ புரிஞ்சுக்கல சார், போயிட்டாங்க. என்ன 80 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன 20 பேர் தான் வந்து மீட்டிங் என்னன்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா 80 பேர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு நீங்க காரணம் இல்ல, அது உங்க தப்பு கிடையாது. 20 பேர் உங்களை என்னன்னு கேட்டு வந்தாங்க தெரியுமா? அந்த 20 பேரும் பிசினஸ் புரிஞ்சுக்காம போறாங்க அப்படின்னா முழுக்க 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 நீங்க தான் தப்பு. இவ்வளவு பெரிய டீம், நம்பர் 1 டீம், நம்பர் 1 பிளான், நம்பர் 1 பெஸ்ட் மீட்டிங்ஸும் பிளான்ஸும் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு தங்க சுரங்கத்துல ஒரு குரூப்ல நீங்க இருக்கீங்க. அதை உபயோகப்படுத்தி தெரியாம வந்து ஒரு பிசினஸ் பிடிச்சிருக்குன்னு வந்த பர்சனை
டீமை விட்டு வெளியே போக விட்டுருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதுல பாதி 50% போயிடுச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களை டைம் பாஸ் பண்றதுக்கும், உங்களை உழவு பார்க்கறதுக்கும், உங்களை வந்து வெட்டித்தனமா வந்து உங்களை வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்றதுக்கும் சொல்லி சிலர் வருவாங்க. அந்த 10% கூட விட்டு போங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 10 பேரை வந்து பிசினஸ் புரிஞ்ச ஒரு ஆக்டிவ் பர்சனா நீங்க மாத்தல அப்படின்னா நீங்க தான் முழுக்க முழுக்க தப்பு பண்றீங்க. அவங்கள்ட்ட தெளிவா கேட்டுதான் நீங்க பண்ணிருக்கணும். 2 மணி நேரம் வேலை பார்க்க முடியும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். முடியாதுன்னா ஓடி போயிடுங்க. தேவையே இல்லைன்னு சொல்லுங்க ஓகேங்களா. சோ கெத்தா பேசுங்க, ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் மாதிரி கெத்தா பேசுங்க. 2 மணி நேரம் வேலை பார்க்கறதுனா சொல்லுங்க, அடுத்தடுத்து நான் சொல்றேன். பார்க்க முடியாது, உங்களுக்கு டைம் இல்ல, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, எத்தனை மணிக்கு வேலை முடிச்சு வருவீங்க, எத்தனை மணிக்கு உங்களுக்கு வெஸ்டிஜோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், அந்த வரைக்கும் வெஸ்டேஜோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் இந்த டைம் அப்படின்னா அந்த டைத்துக்கு நான் ஃபோன் அடிப்பேன். ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் பத்தி எந்த சப்போர்ட்டுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களை இன்கம் பண்ண வைக்கிறதுக்கு நான் எந்த கேரண்டியுமே நான் கொடுக்கவே மாட்டேன். அந்த முதல்ல ஐடி போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் ஐடி போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது, அவர் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்றாருன்னா அதுக்கு ஒரு அது அப்ளாஸ் எல்லாமே கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுங்களா, இது நார்மல் எல்லாரும் பண்றதுதான். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவர் 30 PV வர்ற வரைக்கும் அப்படியே வந்து அது வேணுமா சார், இது வேணுமா சார், என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறீங்க. 30 PV பர்ச்சேஸ் பண்ணிட்டாரா, குரூப்ல எடுத்து போட்டோ போட்டு அப்படியே அப்ளாஸ் பண்ணியாச்சா, அப்புறம் அடுத்த ஐடி அடுத்த ஐடி அடுத்த ஐடி அடுத்த ஐடி அடுத்த ஐடின்னு போய்கிட்டே இருந்தா அந்த 30 PV வாங்கின ஒரு ஆள் அவர் என்ன கதி, அவர் என்ன ஆனாரு, அவருக்கு எதை சொல்லித்தரேன் நீங்க, அவரோட வாழ்க்கையை மாத்துறேன் நீங்க, அவருக்கு வந்து இங்க லட்சக்கணக்கில் இன்கம் பண்ண முடியும்னு ஆசை வார்த்தை எல்லாம் காமிச்சிங்க. அவர் 30 PV ஐடி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆளை காணுமே, நீங்க அவரை சப்போர்ட் பண்ண காணுமே. அவர்கிட்ட முதல் நாள் போய் கேட்டீங்களா, சார் இன்னைக்கு 9 மணி, இன்னைக்கு வந்து 7 மணிக்கு மீட்டிங் இருந்துச்சு, 8 மணிக்கு மீட்டிங் இருந்துச்சு, அதை நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு அதுல என்ன புரிஞ்சிச்சு, அந்த டவுட் அதுல எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டீங்களா. அவர் பார்த்துட்டேன் அப்படின்றாருன்னா அதை பத்தின கொஞ்சம் டிஸ்கஷன் கொண்டு போங்க. சார் இன்னைக்கு இந்த மீட்டிங்ல அந்த 2வது பேசின ஒருத்தர் வந்து இவர் பேசினாரு, அஜித்னு ஒருத்தர் பேசினாரு, அப்புறம் பிரபாகரன் ஒருத்தர் பேசினாரு. அவர் சொன்ன பாயிண்ட் ஒன்று சூப்பரா சொன்னாரு பாத்தீங்களா, அதை நீங்க கவனிச்சிங்களா, என்ன விஷயம் சொன்னாருன்றதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கும்போது அவர் வந்து சொல்றாரான்னு பாருங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு கவனிச்சிருக்கிற ஒரு ஆள்னா பதில் சொல்லுவாரு, பார்க்காத ஒரு ஆள்னா மாட்டிக்குவாரு, உங்கள்ட்ட திணறுவாரு, அது வந்து அவன்றுவாரு ஓகேங்களா. பார்க்கல போய் சொல்றாரு ஓகேங்களா. இப்போ தெளிவா அதெல்லாம் கண்டுபிடிங்க. அவர் வந்து பாக்குறாரா, உண்மையாவே பார்த்துட்டு பார்க்கலான்றாரா, உண்மையாவே வந்து பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சனே வந்து உண்மையா மீட்டிங்கை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி காமிச்சுப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆளு பார்க்காமலே பார்த்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதோட வந்து அவர் போய் கேம் விளையாட போயிருப்பாரு. அதோட மீட்டிங்ல ஜாயின் பண்ணி உங்க பேருக்கு அட்டனன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க தெரியுமா, அட்டனன்ஸ் போடுறதுக்காக உள்ள ஜாயின் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்கிறது சரிங்களா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க, சார் இன்னைக்கு 8 மணிக்கு மீட்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் மீட்டிங் ஜாயின் ஆகணும் சார், அடுத்த நாள் சார் 2வது நாள் இந்த மீட்டிங் இருக்கு சார், நீங்க ஜாயின் ஆகணும் சார், 3வது நாள் ஜாயின் ஆகணும் சார், டெய்லி கால் பண்ணி ஜாயின் ஆகணும் நீங்க மீட்டிங் பார்க்கணுன்ற விஷயத்த சொல்லி மீட்டிங் பார்க்கறதான் வேலை அப்படிங்கிற விஷயத்த நீங்க ரியலைஸ் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் 20 நாள் கழிச்சு நீங்க போன் அடிச்சு சார் மீட்டிங் பாத்தீங்களான்னு கேட்டா பாப்போம், டைம் இருந்தா பாப்போம் அப்படின்னு. ஆமா, அப்படிதான் நடக்கும். அவர் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்துல உங்களுக்கு நீங்க வந்து ஏதோ வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போறதா நம்பி அவர் சேர்ந்தாரு. 20 நாள் கண்டுக்காம விட்டுட்டு அப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணி, அடுத்த 2ஆம் தேதி வந்துருச்சு, 3ஆம் தேதி வந்துருச்சு, பர்ச்சேஸ் பண்றதுக்கு மட்டும் ரொம்ப பாசமா கால் பண்ணி சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பண்ணிட்டான்டா கால் பர்ச்சேஸ் பண்றதுக்கு, அப்படிதான் நினைப்பாரு. அதான விஷயம், அதை தப்பு தானே பண்ணிட்டு இருக்கோம். அதைத்தான் செய்யாதீங்கிற ஓகேங்களா. வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், உங்களுக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்களா, ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்கு, என்ன பண்ண, எப்படி வந்து அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க சார், இந்த பொருள் வாங்குனீங்களா, நீங்க டீ வாங்குனீங்களா, டீ ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார் நம்மளோட ப்ராடக்ட்ல, நீம் சோப் வாங்குங்க சார், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்க மாதிரி யாருனா இருக்காங்களா, வயசானவங்க யாருனா இருக்காங்களா, ஹோம் மேக்கர்ஸ் யாருனா இருக்காங்களா, உங்களோட சிஸ்டர்ஸ் யாருனா இருக்காங்களா, இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் சார், உங்க சிஸ்டருக்கு இந்த நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், சிஸ்டருக்கு அந்த வந்து கண்ணுக்கு போடுற அந்த காஜல் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார், உங்க சிஸ்டர் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது போல சிஸ்டருக்கு தேவையான திங்ஸ் வாங்கிக்கோங்க. அம்மா வாங்கிக்க மாட்டேன் அப்படின்றாங்கன்னா சிஸ்டர் கிட்ட கேளுங்க, ஒரு 500 கொடுமா, உனக்கு வீட்டுக்கு உனக்கு வந்து எனது பிபி கிரீம் நான் வாங்கி தரமா, ரொம்ப சூப்பரா கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, வாங்கி தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு சிஸ்டர் கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கினாலே ப்ராடக்ட் முடிச்சு கொடுத்துடலாம். ஸோ வண்டி ஓட்டுற ஆளா இருக்காரா, வண்டியோட நானோ எனர்ஜைசர் நல்ல மைலேஜ் அதிகமா கொடுக்கக்கூடிய நானோ எனர்ஜைசர், யாருமே இந்த பொருளை மைண்ட்லயே ஞாபகமே வச்சுக்க மாட்டேன்றீங்க, ரொம்ப சூப்பரா பிசினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சரிங்களா. நானோ எனர்ஜைசர் வாங்குனீங்கன்னா மைலேஜ் கூட கொடுக்குது. வண்டியை பிடிச்ச ஆள் எத்தனையோ பேர் இருக்காங்க, உங்க கண்ணு முன்னாடி டர்ரு புர்ருன்னு வண்டி ஓட்டுறான் ஒரு ஆளு, பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவன்லாம் பைக் லவர் அது இதுன்னு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அப்படியே வெறித்தனமா ஓட்டின்னு போறான், அவனுக்கு எல்லாம் கொடுங்க, அவனுக்கு வண்டி அவ்வளவு பிடிச்சிருக்கு சரிங்களா. அவன்லாம் 1000-1200 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி ஆயில ஊத்துனா வண்டியோட என்ஜின் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, வண்டி ஸ்மூத்னஸ் அதிகமாகுது, மைலேஜ் கொடுக்குது, வண்டியில வந்து வைப்ரேஷனே இருக்கிறது இல்ல, அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி புகையே வராது, அண்ட் பெஸ்டா வந்து ஒரு ஸ்மூத்னஸ். என்னோட வண்டி எல்லாம் நிஜமா சொல்றேன், ஒரு எலக்ட்ரிக் பைக் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் ஆயிடுச்சு, ஸ்மூத்னஸ் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நிஜமா சொல்றேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து வெளியே போறது வந்து கிடையாது, பட் இந்த சஜஷன்லாம் யார் சொல்றாங்க அப்படின்னா என் வண்டியை ஓசி வாங்குவாங்க, ஓசி வாங்கி ஓட்டின ஆட்கள் எல்லாருமே சொல்றாங்க வண்டி நல்லா ஸ்மூத்தா இருக்கேன், வண்டி நல்லா ஸ்மூத்தா இருக்குன்ற சொல்றாங்க. அண்ட் மெக்கானிக் அந்த வண்டிக்கு ஆயில ஊத்துனாரு,
இப்போ இதையா வாங்குனீங்க 1200 ரூபாய்க்கு அப்படின்னு நக்கலா கேட்டால் அவரே வண்டியை வாங்கி ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கு சார் சொல்லி அப்புறம் என்கிட்ட இருந்து அப்புறம் இன்னொருத்தருக்கு புல்லட் வாங்குற ஒருத்தருக்கு ப்ரமோட் பண்ணாரு. பல்சர் வாங்கி பல்சர் வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு சர்வீஸ் வந்தவர்கிட்ட வண்டி ஸ்மூத்னஸ்க்கும் மைலேஜ் கூட தர்றதுக்கும் ஒரு ஆயில் வந்து விற்கிது சார்னு சொல்லி என்கிட்ட வாங்கி ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சார். ஒன்னு வாங்கினாலே 42 பிவி. தாராளமா வந்து உங்களோட மாச பர்ச்சேஸ அதை வாங்கி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. எனக்கு சைடு பே முடிக்க முடியாதப்போ அந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சரிங்களா. அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்து மெக்கானிக் ஷெட் பக்கத்து ஷெட்டுக்கு போக ஆரம்பிச்சோம் சரிங்களா. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பேஸா எடுத்து பண்ணுங்க. ஒரு லேண்ட்ல நல்ல விவசாயத்தை ஒரு விளைச்சலை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அடுத்த லேண்ட்ல எல்லாம் அதை பார்த்து வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அடுத்த ஆட்கள் வாங்க ஆரம்பிக்கும் போது பக்கத்து லேண்ட்ல இந்த லேண்ட்ல நல்ல விளைச்சல் இருக்குன்னா பக்கத்து லேண்டுக்கு காரணம் கேட்பான், எப்படிப்பா உன் தக்காளி மட்டும் நல்லா சூப்பரா வளர்ந்துருக்கு, உன் தக்காளி மட்டும் உன்னோட கத்திரிக்காய் மட்டும் எப்படி பூச்சி எல்லாம் வளர்ந்துருக்கு, உன் லேண்ட்ல மட்டும் கரும்பு எப்படி கனகனமா வந்துச்சு, உன் லேண்ட்ல மட்டும் அரிசி எப்படி வந்து நெல்மணி கொத்தா மேல காய்ச்சி கிடக்கு, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து கொடுத்தாரு ஒருத்தர். இதை நான் போட்டேன், இதுல எனக்கு நல்ல விளைச்சல் குடிச்சிருக்கு, இது வந்து கெமிக்கல் இல்லாத பொருள். என்னப்பா எந்த விவசாயமே மனசார வந்து கெமிக்கலை போடணும் லேண்ட்ல போடணும் நம்பி போடுறது கிடையாது சரிங்களா. மனசார போடுறது கிடையாது. அவங்க வீட்டுக்கு அந்த அரிசியை வந்து பயன்படுத்துறதே கிடையாது. சொல்றாரு விவசாயி சொல்றாரு, நான் தனியா எங்க வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு அரிசின்னு சொல்லி தனி ஒரு லேண்ட் இருக்கு 1/2 ஏக்கரா, அதுல நாங்க போட்டு எங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்குவோம். பட் விற்கிறதுக்குன்னு சொல்லி தனியா வந்து இங்க கெமிக்கல் யூரியா டிஏக்கு உரத்தை போட்டு இந்த லேண்ட் பூரா நாங்க வந்து இது விற்கிறதுக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்குன்னு. அதாவது அவர் வீட்டுக்குன்னா கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட், பட் விற்கிறதுக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. மனசாட்சி வித்துட்டு தான் ஒரு விவசாயி லாபம் பார்க்கணுன்றதுக்கா பண்றாங்க. பட் அவங்களுக்கு சொல்லுங்க இது போல கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட், இது மூலமா ஒரு பிசினஸ் இருக்கு, மாசம் இது வாங்குறது மூலமா இவ்வளவு பெரிய லாபம் நம்மளால அடைய முடியுங்கிற விஷயத்த ஒரு விவசாயத்துக்கு நம்ம வந்து கத்துக்கிட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம்னா எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் இருக்கு, எவ்வளவோ ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் தாராளமா ப்ரமோட் பண்ணுங்க. பக்கத்துல வந்து இடுப்பு வலிக்குதுன்னு எந்த உமன்ஸும் சொல்லக்கூடிய ஹோம் மேக்கர் கிடையாதா? இடுப்பு வலி இல்லாத ஹோம் மேக்கர் எங்க இருக்காங்க? கால்சியம் டேப்லெட்ஸ் கொடுங்க, குளுக்கோசமைனை கொடுங்க. ஸோ வந்து உமன்ஸ் ஹெல்த் கேட்டகரி தேவைப்படுதா, அந்த மாதிரி உமன்ஸோட பர்சனல் ஹைஜீன்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கு, அவங்க கிட்ட அதை கொடுங்க. அந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட். அண்ட் அது எல்லாமே விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணும்போதும் சரி, நானோஜைஸை ப்ரமோட் பண்ணும்போதும் சரி, ஹெல்த் சப்ளிமெண்ட்டை ப்ரமோட் பண்ணும்போதும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. நீங்க வந்து ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி, நீங்க ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் இதெல்லாம் நல்ல பொருள் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அது அப்படின்ற நினைப்புல அதை பொருளை மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இது போல வந்து ஒருத்தர் பண்ற ஒரு இதை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொருத்தரை கை காமிச்சு ப்ரமோட் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்டா போகும் சரிங்களா. நீங்களே வந்து ஏதோ மாத்திரை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி யார் மாத்திரை போடுவா? நம்மளை நம்பி யாருன்னா மாத்திரை போடுவாங்களா? டே உனக்கே ஒண்ணும் தெரியாது, நீ கண்ட மாத்திரையை கொடுத்து எதனா பண்ணிட்டு போடுறா. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, கெமிக்கல் இல்லாத ஒரு சத்து மாத்திரை, சத்து பொருட்கள், சத்து பவுடர் இருக்கு தெரியுங்களா, அரைச்சு அரைச்சு இருந்த பவுடர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாட்டு மருந்து இதுல பவுடரா, அந்த பவுடருங்களை கேப்சூல் ஃபார்மேட்ல அடைச்சு பவுடருங்களை டியூப்ல அடைச்சு கேப்சூலா கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி, எல்லா சர்டிபிகேட்டுமே வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இது போல வந்து வெயிட் குறைக்க முடியாத ஆள் ஒருத்தர் வெயிட் குறைச்சிருக்காரு, வெயிட் கூட ஆகணுன்ற வெயிட் கூடியிருக்காரு, அண்ட் வந்து தைராய்டு இருக்க பிரச்சனை கிளியர் பண்ணிருக்காரு, அண்ட் உமன்ஸ் பிரச்சனைக்கு வந்து கிளியர் பண்ணிருக்காரு. இது போல எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காரு. என் கூட தான் வேலை பார்க்கறாரு. அவர் என் கூட வேலை பார்க்குற ஒரு ஆள் தான், எனக்கு நண்பகமான ஒரு பர்சன் தான். நான் வேணா அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் என்னன்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லி கேட்டு இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுங்க அப்ளைன் கிட்ட. அவர் தான் அவங்க கூட வேலை பார்க்குற ஆளு. அப்ளைன் கிட்ட கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுத்து அதை பத்தின டவுட் எதனா இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணி தெளிவான ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா தாராளமா எல்லா ப்ராடக்ட்ஸும் ப்ரமோட் பண்ணலாமே சரிங்களா. ஸோ இன்னொரு பிரச்சனை ரொம்ப பெஸ்ட் நினைக்கிறேன், காஸ்ட் ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஆல்ரெடி திரும்ப சொல்றீங்க. ட்ரைனிங் பார்த்துட்டு வந்து என்ன லெவல்ல இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தெளிவா சொல்லுங்க, நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்கன்றது. எந்த பொய்யுமே நமக்கு தேவையில்லை. வெறும் நான் ஜாயின் பண்ணும்போது இப்ப நீங்களாவது வந்து உள்ள வரும்போது உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் காட்டுறதுக்கு பல பேரோட இன்கம் ப்ரூஃப்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நான் பிகினிங்ல வந்து பேசும்போது சரவணன் சார் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவருக்கே முதல் மாசம் 64 ரூபாய் தான், அதுக்கு அடுத்த மாசம் அவர் 3000 ரூபாய் வந்து வாங்கியிருந்தாரு சரிங்களா. அப்போ நான் என்னோட இன்கம் உங்களுக்கே தெரியும் இல்லையா, 350 ரூபாய், 450 ரூபாய், 750 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய், அப்புறம் 4000 ரூபாய், அப்புறம் 10,000 ரூபாய், அப்புறம் வந்து 30,000 ரூபாய், 42,000 ரூபாய், 48,000 ரூபாய், 72,000 ரூபாய், 78,000 ரூபாய், அப்புறம் தான் 1,20,000 ரூபாய்க்கு போனேன். இப்படிதான் இன்கம் குரோத் இருக்கும். இப்படிதான் சார் பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்கம் குரோத் இருக்கும். இதே மாதிரிதான் நான் பிசினஸ் பண்றேன். நான் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு 5-6 மாசம் கழிச்சு என்னால ஒரு பெஸ்டான இன்கம் பண்ண முடியுங்கிறத என்னோட கம்பெனில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னோட சீனியரும் அதே போல 6 மாசத்துல ஒரு பெட்டரான இன்கம் பண்ணியிருக்காரு. அவர் என் கூட வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். அவரோட இன்கம் ப்ரூஃப் 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. அவரோட இன்கம் ப்ரூஃப் நான் காட்டுறேன். அண்ட் நான் வந்து இப்ப செகண்ட் லெவல்ல தான் இருக்கேன்.
நான் ஜாயின் பண்ணி செகண்ட் லெவல்ல தான் இருக்கேன். நான் செகண்ட் லெவல்ல இருக்கும்போது எனக்கு இந்த இன்கம் தான் கிடைக்குது. நான் என்னோட டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸா நான் இதை பாக்குறேன் சார். நீங்க வந்து பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உன் பணம் 4 மடங்கு ஆகும், உன் பணம் 5 மடங்கு ஆகும்னு சொல்லி இன்னொருத்தர 4 மடங்கா பணம் போட சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க ஏதோ அந்த கான்செப்ட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து இங்க முதலீடு இல்லாத வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க முதலீடு போட்டு பணம் எடுக்கிற கம்பெனியை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, புரியாம பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். இங்க முதலீடு இல்லாம வேலை பார்த்து நம்ம டீம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் லாபம் பார்க்க முடியும். நான் இப்ப வளர்ச்சி என்னோட டீம் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன். நான் டீம் வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் க்ரோ பண்ணி இப்ப நான் இன்கம் பண்றேன்ற சூழ்நிலையில இருக்கிறேன். நீங்க இப்ப என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து கூப்பிடும் போது நீங்க வந்து எனக்கு கீழே கடைசியா 101வது பர்சனா இருப்பீங்க. எனக்கு கீழே 2வதா 3வது ஆளா என் கூட சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு லீடரா உங்களை வந்து இன்கம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் நீங்க வந்து நான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தீங்க அப்படின்னா, நான் அப்போ ஒரு லீடரா இருப்பேன். நல்ல ஒரு இன்கம் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இருப்பேன். நீங்க எனக்கு கீழே 100வது லைன்ல வந்து சேருவீங்க. உங்ககிட்ட ₹1 முதலீடு இல்லாம அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்கும்போது, இந்த மாதிரி வந்து ஒரு இன்கம் பிளான் கூட இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்காம பேசுனீங்க அப்படின்னா, நஷ்டம் உங்களுக்கு தான் சார். இதே போல எழுதி வச்சுக்கோங்க. 6 மாசம் கழிச்சு நான் இந்த இன்கம் இதே போல இன்கம் என் லீடர் வாங்கக்கூடிய இன்கம் நான் வாங்குவேன். அண்ட் என்ன லீடரும் சேர்ந்து ரொம்ப மாசம் ஆகல, 6 மாசம் தான் ஆகுது. அவர் 6 மாசத்துல வாங்குறாருன்னா அவர் என்ன விட ஒன்னும் அறிவாளி கிடையாது சார். அவர் சாதாரண ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். ஆனா நான் அவரை விட சூப்பரான பர்சன். அவரோட எனக்கு வந்து சோஷியல் மீடியா பத்தி எல்லாமே எனக்கு கிளியரா வந்து ஆட்ஸ் போஸ்ட் பண்ண தெரியும். அவருக்கு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரியாது. அவரே 6 மாசத்துல இன்கம் பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருக்கு கீழே நான் ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய பர்சன் என்னால இங்க இன்கம் பண்ண முடியாதா? நாங்கெல்லாம் டெக்னாலஜி அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி காரணம் சொல்ற ஆளா மாறணுமா, இல்ல கூட சேர்ந்து இன்கம் பண்ற ஆளா மாறணுமான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஓப்பனா நடந்தது. ஜூம் மீட்டிங் கிடையாது. எங்களுக்குலாம் கான்ஃபரன்ஸ் கால் 10 பேரை லைன்ல எடுத்துட்டு 5 பேரை சரவணன் சார் எடுப்பாரு, 5 பேரை நான் எடுப்போம். கான்ஃபரன்ஸ் கால்ல பேசி அவங்களுக்கு பேசி எல்லாமே அப்படியே அப்படியே புல் அரிக்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பிசினஸ் பிளானை பத்தி நான் எல்லாமே பேசி முடிச்சிருவேன். கடைசியா முடிக்கும் போது லாஸ்டா ஒரு டவுட் சார்னு ஒருத்தர் வந்து அட்மிட் பண்ணி இந்த டவுட்டை கேட்டுதான் எங்களையும் ஆஃப் பண்ணுவாரு. நானும் சொல்வேன், சார் 4-5 மாசம் கழிச்சு என்னோட இன்கம் இப்படிதான் இருக்கும். எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் சார். இந்த மாதிரி காரணம் சொல்ற ஆளா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இன்கம் பண்ணாத ஆள் எல்லாருமே இந்த மாதிரி காரணம் சொல்ற ஆட்கள் தான். நீங்க காரணம் சொல்லாம சக்சஸ் பண்ணுங்க. அண்ட் என்னோட இன்கம் ₹350 தான் அப்படின்னு சொல்லி என்னோட ₹350 நான் கெத்தா சொன்னேன். ஓகேங்களா? நீங்க ₹350 தயக்கப்பட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ₹350 10 லட்ச ரூபா போட்டிருந்தா கூட எவனாலே வந்து உடனே லாபம் பார்த்துக்க முடியாது. 10 லட்ச ரூபா போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அவர் மாசம் என்ன லாபம் எடுத்தாரு? ₹50,000. ₹50,000 எடுத்தாருன்னா கூட அது என்ன காசு? போட்டது எடுத்த காசு. லாபம் பார்க்கல. இன்னும் அவர் லாபம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் தெரியுமா ஆகும்? 2 வருஷம் ஆகும். 25 மாசம் தான் அவர் வந்து அடுத்த மாசம் வந்து ₹50,000 லாபம் பார்ப்பாரு தெரியுங்களா? 25 மாசம் தான் ₹50,000 லாபம் பார்ப்பாரு. நம்ம எடுத்த உடனே முதலீடு இல்லாத ஒரு பிசினஸ்ல வீட்டுல இருந்து வெளியே போகாம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அதை உட்கார்ந்த இடத்துல ஆன்லைன்ல இருந்து ப்ரமோட் பண்ணதுக்கு ₹350 வியாபாரத்துல இருந்து கிடைக்குது. ஜாப் கிடைக்கல. வியாபாரத்துல இருந்து மாசம் ₹350 கிடைச்சிச்சுனாலே பெரிய விஷயம் தான். 10 லட்ச ரூபா போட்டாலே கிடைக்காது. ₹1 கூட கிடைக்காது. பட் இங்க மாசம் ₹350 கிடைச்சிருக்குன்னா கெத்தா சொல்லுங்க. ₹350 முதலீடு இல்லாத வியாபாரத்துல நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி பெருமையா ஸ்டேட்டஸ் வைங்க. பெருமையா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ₹200 ஸ்டேட்டஸ் வைக்கிறதா, ₹200 இன்கம் வந்து நான் குரூப்ல எடுத்து போடுறதான்னு எல்லாம் தயங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. இன்கம் ப்ரூஃப் வரும், இந்த மாசம் வரும். எடுத்து முதல்ல கெத்தா போடுங்க. ₹20 சம்பாதிச்சிருக்கேன்டா, எவன்டா தருவான் ₹20? வெளியே முதலீடு இல்லாத வியாபாரத்துல நான் சம்பாதிச்சிருக்கேன்டான்னு கெத்தா ஸ்டேட்டஸ் இது பண்ணுங்க. உங்களோட ஸ்டேட்டஸை தெளிவா சொல்லுங்க. பொய் வேண்டாம். ஓகேங்களா? சார் நான் வந்து ₹1000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் சார், நான் வந்து ₹4000 சம்பாதிச்சிட்டு இருக்கேன் சார், நீங்க வந்தீங்கன்னா பண்ணிடலாம் சார். அப்புறம் இன்கம் ப்ரூஃப் கேட்டாருன்னா அவர்கிட்ட தலை குனிஞ்சுதான் நம்ம நிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து பிகினிங்ல நான் நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நானே வந்து டீம்ல சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி அப்படி பண்ணிட்டாதான் உனக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும், உனக்கு கீழே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உனக்கு அதாகும் இதாகும்னு சொல்லி முதல்ல வந்து பொய் எல்லாம் பிகினிங்ல வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் தான் முதல்ல செய்ய ஆரம்பிப்பேன். பொய்யெல்லாம் நான் தான் சொல்ல ஆரம்பிப்பேன். அப்புறம் பெரிய அடி. சரிங்களா? அந்த பொய்யை சொன்னதுனால எனக்கு அந்த டீமே இல்லாம போச்சு. என்ன சார் நீங்க அந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி என்ன பொருள் வாங்க வச்சுட்டீங்க, ஆனா பாருங்க எனக்கு கீழே உள்ள ஒருத்தர் அப்படி பண்ணலையே, அவருக்கு வந்து அவர் வாங்காம இன்னொருத்தர் வாங்கின மூலமா அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு, ஏன் சார் இப்படி என்ன பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி நல்லா பண்ணக்கூடிய ஒரு நண்பர் நான் வந்து இழந்துட்டேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பொய் எந்த டீம் மெம்பர்கிட்ட யார்ட்டையும் பேசாதீங்க. வந்தா உண்மையா நான் ₹350 வாங்குறேன், நான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சார், பர்ச்சேஸ் பண்ணுங்க, நான் வந்து தொடர்ந்து பண்றேன், உங்களுக்கு கீழே கீழே சப்போர்ட் பண்றேன், அடுத்தடுத்து வருவாங்கன்னு உண்மையா என்ன பிராங்கோ அதை சொல்லி இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சப்போர்ட் பண்றேன் சார்னு சொல்லி பண்ணுங்க. சரிங்களா? எந்த பொய்யும் வேண்டாம், எந்த இன்கம்ல எந்த மாற்றமும் வேண்டாம். அண்ட் வந்து என்ன என்ன சொல்லலாம் அப்படின்னா நெகட்டிவ் ஆயிடக்கூடாது இல்லையா? என்ன எப்படி சொல்லலாம்னு கேட்டா, நீங்க எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நான் 5 மாசமா பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் வந்து உன்னோட இன்கம் என்னன்னு கேட்டா நீங்க ₹200 சொல்லணும். அதுக்கு நீங்க தயக்கப்பட்டு தான் ஆகணும். யார் தப்பு அது? யார் தப்பு? உங்க தப்பு தான். 5 மாசம் ஆயும் நீங்க இன்னும் வந்து ஒரு நல்ல இன்கம் குரோத்குள்ள போல அப்படின்னா உங்களால பதில் சொல்ல முடியாம நீங்க திணறிதான் நிக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய ரீசெண்டா ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றேன், 5 மாசம் ஆச்சுன்னா ஒரு இன்கம் குரோத்குள்ள போயிடணும். 5 மாசம் கடகடன்னு வேலை பார்த்தாலும் நல்ல ஒரு இன்கம் குரோத்குள்ள போயிடுவாங்க. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆவும் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு கல்யாணம் காது குத்து அதுக்கு போறத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கிட்டு இந்த வெஸ்டிஜ்ன்ற பிசினஸ் வந்து லேட்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப யார் தப்பு?
அட்மிட் பண்ணிட்டு மீட்டிங்ல பேசும்போதே நிறைய பேர் அப்படிதான் கேக்குறீங்க, சார் வெஸ்டீஜ்ல சேர்ந்து 5 மாசமா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இப்போ இன்கம் growth வந்து சரியா இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், யாரா இருந்தாலும் அட்மிட் பண்ணிட்டு 5 மாசமா பண்ணிட்டு இருக்கேன்னு வாயை திறந்து சொல்லாதீங்க. 5 மாசமா நீங்க எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 5 மாசம் பொருள் வாங்கிட்டு இருந்ததுக்கு பேர் 5 மாசமா பிசினஸ் பண்ணது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட்ல கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க தெரியுமா, இல்ல ஃபுட்பால்ல கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் விளையாடுறவங்க. நீங்க சுத்தி வந்து கிளாப்ஸ் தட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க பொருள் வாங்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? பொருள் வாங்கின ஆளு கிரவுண்ட்ல ஃபீல்ட்ல இறங்கி வேலை விளையாண்ட ஆட்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஃபீல்டுல இறங்கி விளையாடுற ஆளு கோல் போடுறாரு, நீங்க தான் இன்னும் ஃபீல்டுலயே இறங்கலையே, நீங்க உட்காந்து கைதானே தட்டிட்டு இருக்கீங்க, குரூப்ல உட்காந்து கைதானே தட்டிட்டு இருக்கீங்க. 5 மாசமா கை தட்டிட்டு இருந்துட்டு 6வது மாசம் தான் இப்ப கிரவுண்டுக்குள்ள இறங்கி இருக்கீங்க. நான் 6 மாசமா ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க. எங்க இருந்து 6 மாசம் ஃபுட்பால் விளையாண்டீங்க? 5 மாசம் சுத்தி உட்காந்து கிளாப் தானே தட்டிட்டு இருந்தீங்க. இன்கம் பண்ணவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் போட்டுட்டு, லைக்ஸ் போட்டுட்டு, தம்ஸ் அப் போட்டுட்டு, சூப்பர் பர்ச்சேஸ் கம்ப்ளீட்டட், வெல்கம் வெல்கம் கங்க்ராச்சுலேஷன் போட்டிருந்தது பேர் 6 மாசம் பிசினஸ் பண்ணதா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க 6 மாசம் பிசினஸ் எல்லாம் பண்ணல, பொருள் வாங்கிட்டு இருந்தீங்க. வேற கடையில பொருள் வாங்கணும்னு நினைச்சுக்கோங்க. வெஸ்டீஜ்ல சேர்ந்தேன் 6 மாசம் பண்ணிட்டு இருக்கேனே சொல்லாதீங்க. உங்களோட டவுன்லைன் கேட்டாருன்னா கூட எவ்வளவு நாளா பண்றீங்கன்னு கேட்டா நான் 1 மாசமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. இப்படி சேர்ந்த 6 மாசம் சொல்ல தேவையில்ல, 1 மாசமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், 1 மாசம் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. உண்மைதானே? பிசினஸ் ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆச்சு. 5 மாசம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. பிசினஸ் பத்தின சந்தேகம் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, கிளாரிஃபை ஆனீங்க. அண்ட் சொந்தக்காரன சோக கதையெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்ளைன் கால் பண்ணும் போதெல்லாம் அவர் காலை கட் பண்ணிட்டு உட்காந்து இருந்திருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிசினஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டா? இதுக்கு முன்னாடி தப்பு தப்பா வர பண்ணிட்டு இருந்தீங்க. இப்பதான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, பிசினஸ் எடுத்து சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 1 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், 1 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு பதில் போதும், சரிங்களா? அண்ட் நீ எவ்வளவு சம்பாரிச்சேன்னு கேட்டாங்கன்னா தெளிவா இப்பதான் நான் எடுத்து பிசினஸ் புரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து நான் 6 மாசமா பண்ணிட்டு இருக்கேன் சார், அப்ப நான் புரிஞ்சுக்கல, இப்பதான் 1 மாசமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப விளக்கமாலாம் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? அப்படி சொன்னீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவர் என்ன சொல்வாரு, நீ சேர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு மட்டும் 5 மாசம் ஆச்சு, டைம் எடுத்துக்கிறேன், நான் மட்டும் சேர்ந்த உடனே வேகமா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உடனடியா பர்ச்சேஸ் எடுத்து வேகமா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அவர் கேட்கற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம், சரிங்களா? சேர்ந்து 1 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார், முடிஞ்சு போச்சு, நீங்களே எடுத்து பண்ணுங்க சார், இன்கம் பண்ண போறோம். அழகா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வார்த்தைகள்ல தான் இருக்கு, சரிங்களா? ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி இன்கம் பண்ண முடியாது, நீயும் இதை பண்ணாதன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்றாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் ஏற்கனவே சொல்றேனே, ப்ராடக்ட்ஸ் வாங்கினா யாராலையும் இன்கம் பண்ண முடியாது, ப்ராடக்ட்ஸ் வாங்கினா இன்கம் பண்ண முடியாது. பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், சொந்தமா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அங்க போய் பொருள் வாங்குறதுனால யாரும் இன்கம் தர மாட்டாங்க. இப்ப இத்தனை நாள் அண்ணா வெளியே இருக்க பக்கத்து கடையில வாங்கிட்டு இருக்கீங்க, பொருளை வாங்கிட்டு எனக்கு சம்பளம் கூட நான் போய் கேட்டீங்க, துரத்தி அடிப்பாரு உங்க பக்கத்து கடைக்காரரு. 3000 ரூபாய்க்கு நான் பொருளை வாங்கியிருக்கேன் சார், அண்ணாச்சிக்காரக்காரரு எனக்கு வந்து லாபம் கொடுங்க, எனக்கு உங்களோட டேர்ன் ஓவர்ல இருந்து லாபம் கொடுங்கன்னு போய் கேட்டா, ஏன்டா கடனுக்கு வட்டி வாங்கி நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு என்கிட்ட இருந்து லாபம் கேட்கிறியா, என்னோட டேர்ன் ஓவர்ல இருந்து ஷேர் கேட்கிறியான்னு கேட்டு துரத்தி உங்களை அடிப்பாரு. இந்த பங்கு ஆட்டோன்னு சொல்லி வடிவேல் வந்து 10 பேரை வந்து உள்ள ஏத்தி விட்டுட்டு எனக்கு லாபத்துல ஷேர் கேட்கிறேன், அந்த கதையா இருக்கு, சரிங்களா? பொருளை வாங்கினா யார் லாபம் கொடுப்பா? பொருளை வாங்கினா லாபம் கொடுக்க மாட்டாங்க சார். பிசினஸ் பண்ணணும், முதலீடு இல்லாம பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ணணும், ஆன்லைன்ல பண்ணணும், வீட்டுல இருந்தே ரொம்ப சூப்பரா ஸ்மார்ட்டா பண்ணணும், எனக்கு எல்லாம் கத்து கொடுக்கணும். ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, கத்து கொடுக்கணும், அதை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா கம்பெனி சொல்லுது, என்கிட்ட நீ கேட்ட எல்லாமே இருக்கு, நான் ட்ரைனிங் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பேன், பிசினஸ் கத்து கொடுப்பேன், சொல்லி கொடுப்பேன், உனக்கு அப்ளைன் ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, ப்ராடக்ட்டும் தரமானதா இருக்கும், என்கிட்ட ஒரு பிசினஸ் பிளான் இருக்கு, சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு, எல்லாமே உனக்கு நான் இலவசமா கொடுப்பேன், எனக்கு ஒரே ஒரு நல்லது செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சார் செய்யணும், இவ்வளவு எனக்கு பண்ணி தரேன்றீங்க, உங்களுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, என் கடையில பொருள் வாங்கிக்கிறியான்னு கேக்குது வெஸ்டீஜ் கம்பெனி. வாங்கிக்கங்க. இதை கூட செய்ய மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் கம்பெனி கிட்ட இருந்து சம்பளம் எப்படி வந்து வரும்? வராது. கம்பெனி என்ன சொல்லுது, என் கடையில பொருள் வாங்கிக்க, உனக்கு இவ்வளோத்தையும் ஃப்ரீயா தரேன்னு சொல்லுது, அதை வாங்குறதுக்கு கணக்கு போட்டு வாங்கிக்கிறீங்க, ஆனா லாபம் மட்டும் வந்து வரணும் அப்படின்னு நினைச்சா கிடையாது, ஓகேங்களா? பொருள் வாங்குறது எலிஜிபிலிட்டி. 2ஆம் தேதி ஆனவொன்னே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அட்டை பாக்ஸ்ல கொண்டு போய் எடுத்து போய் கிச்சன்ல வச்சுட்டேன் அப்படின்னா அப்பாடா 1 லட்சம் ரூபாய் வந்துடும், நான் உட்கார்ந்து இருந்த சம்பளம் வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வாங்கி வச்சுட்டு காலரை தூக்கி சொல்லணும், வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றதுக்கு நான் தகுதியானவனா மாறிட்டேன்டா, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து எனக்கு வந்து நான் குவாலிஃபை ஆயிட்டேன், இந்த பிசினஸ் வந்து எனக்கு இலவசமா கிடைச்சு போச்சு, பொருளை வாங்கிட்டு எனக்கு இந்த பிசினஸ் கிடைச்சு போச்சு, பணம் நான் கட்ட தேவையில்லை, ஆனா நான் உழைப்ப முழுசா அதுல கொடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 28 நாள் 30 நாளும் நான் அதுல கடினமா உழைக்கிறதுனாலதான் 1 லட்சம் ரூபாய் இன்கம் இங்க உங்க லீடர்ஸும் நீங்களும் எல்லாரும் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. பொருளை வாங்கி கிச்சன்ல வச்சுட்டு அம்மா அதை யூஸ் பண்ணிக்கமான்னு சொல்லிட்டா யார் சம்பளம் கொடுப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் வாங்கினா லாபம் பண்ண முடியாது, ப்ராடக்ட் வாங்கினா பிசினஸ் ஃப்ரீயா கிடைக்கும், கொடுக்குற 1000 ரூபாய்க்கு பொருள் கிடைச்சிரும், வேலை பார்க்குற ஆளுக்கும் சம்பாதிக்கிற வேலை பார்த்து கஷ்டப்படுற ஆளுக்கு தான் இங்க சம்பளம் கிடைக்கும். அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆமாப்பா பொருள் எல்லாம் வாங்கினா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க தான், பொருள் வாங்கினா பிசினஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னா அதனால பொருள் வாங்கி வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றேன், என்னை யாரும் காலரை பிடிக்க போறது இல்லை, ஏன்டா அந்த பிசினஸ் நீ தான் என்ன வந்து ஏமாத்துறேன்னு சொல்லி காலரை பிடிக்க போறது இல்லை, அந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிறதுனாலையும் எனக்கு எவ்வளவு ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு கத்து தராங்க, அதனால நான் பண்றேன்,
என்ன பண்ணு வேணாட்டி போ அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து தாராளமா வந்து பண்ணுங்க சரிங்களா. அண்ட் அப்ரோச் பண்ணும்போது ஆள் சேர்க்கிற வேலையா ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டு சரிங்களா. மெம்பர் ஜாயின் பண்ற ஒர்க், ப்ராடக்ட் ரேட் அதிகம், ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப 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 அதே ரீசன் தான் சரிங்களா. என்ன காரணம் பில்ட் பண்றது நெகட்டிவிட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. டீம் மேனேஜ் பண்றது வந்து எப்படி அப்படின்ற சொல்றீங்க. டீம் மேனேஜ் பண்றதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க ரொம்ப பெரிய விஷயமே சரிங்களா. ஒரு ஒரு பிசினஸ் பர்சனா நீங்க இருக்கணும் அப்படின்னா, ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, பிசினஸ் பண்ற பர்சன் வந்தா வந்து வியாபாரம் வளரும், நல்லா புரிஞ்சு போகுது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒர்க் பண்ணா இங்க நம்ம வாழ்க்கை மாறாது, பிசினஸ் பண்ணாதான் நம்ம வாழ்க்கை மாறும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் பிசினஸ் மேனா ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன திறமைகள் வேணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பணம் இல்ல, எனக்கு வந்து எல்லாம் 10 லட்ச ரூபாய் பணம் இருந்ததா நான் எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சு அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட வச்சிருப்பேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் தரேன் 10 லட்ச ரூபாய், நான் தரேன் 10 லட்ச ரூபாய். 2 வருஷத்துல அப்படியே நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ், உங்களோட சூப்பர் மார்க்கெட் அப்படியே டாப் லெவலுக்கு, அந்த ஏரியாலே பெரிய பிசினஸ் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு டே 1ல இருந்து மாசத்துக்கு பிசினஸ் ஆரம்பிச்ச டே 1ல இருந்து நான் கொடுத்த 10 லட்ச ரூபாய் கொடுத்தேன் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கீங்க. டே 1ல இருந்து கடை ஆரம்பிச்ச நாள்லயே அப்படியே 50,000 பிசினஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களால பண்ணிட முடியுமா? பிசினஸ் பண்ணிட முடியுமா? அங்க நிக்கணும். ஆல்ரெடி வெளியே பெரிய பல கடைகள் இருக்கு. அந்த போட்டிங்களை தாண்டி புது கடை, இந்த கடை வந்திருக்குப்பான்னு சொல்லி திடீர்னு சாம்பிள் பார்க்க ஒருத்தர் வருவாரு. பொருள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து சரியில்லை அது இதுன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் வரும். ஃபர்ஸ்ட் 4 கஸ்டமர் தான் வருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸே வரமாட்டாங்க கடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரலன்றதுக்காக கடையை மூடிட்டு ஓடிடுவீங்களா? அந்த 20 பேரை நம்பியா கடையை ஆரம்பிச்சீங்க? கிடையாது சரிங்களா. அப்ப மத்த ஆட்களுக்கும் வரணும், பிசினஸ் புரிய வைக்கணும். அவர் வந்து கேட்பான், அந்த கடையில 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நீ மட்டும் 22 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னு பக்கத்து கடையை கம்பேர் பண்ணி கேள்வி கேட்பான். எல்லா கஸ்டமருக்கு பதில் சொல்ல தெரியணும். கடையில வந்து கஸ்டமரை வேலை வாங்க தெரியணும். 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியல அப்படின்னா உங்களால பிசினஸே பண்ண முடியாது. 10 பேரை வச்சு வேலை வாங்குறது சாதாரண விஷயமா? முதலாளித்துவம் இருக்கணும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். நீங்க ஒரு லீடரா இருக்கணும். அவர்கிட்ட எப்படி வேலை சொல்லணுமோ அப்படி வேலை சொல்லி வாங்கணும். இப்பெல்லாம் வந்து வேலை வாங்குற, நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க கடையில வேலை பார்க்குற பர்சனை வந்து நீ மிரட்டிக்கலாம், என்ன வேணா சொல்லலாம். அந்த பையன் வந்து நம்ம சொல்றதை வந்து பொறுத்துக்கிட்டு கேட்டுட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க. 10,000 நீங்க அவனுக்கு சம்பளம் கொடுத்தாலும், நீங்க ஓனராவே இருந்தாலும் அவனெல்லாம் மிரட்ட முடியாது. எந்த எந்த காலத்துல இருக்கீங்க ஓனரை லேபரை மிரட்டுற கதெல்லாம்? அப்படிலாம் மிரட்டிட்டு இருக்க முடியாது. எல்லா கடையெல்லாம் நீங்க சொந்தமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நானும் கடையெல்லாம் வச்சிருக்கேன். அந்த மாதிரி வந்து யாருமே வந்து மிரட்டி எனக்கெல்லாம் வேலை வாங்க தெரியாதனாலதான் அந்த பிசினஸ்லயே நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்படியெல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா யாரையும் மிரட்ட முடியாது, உங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். கடையில ஸ்டாக் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், கரண்ட் பில் எல்லாம் கரெக்டா கட்டுதான்னு பார்க்கணும், எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், மிஷினுங்க கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும், எல்லா பொருளும் ப்ராடக்ட்ஸ் சீக்வன்ஸ் அடிக்கி இருக்கான்னு பார்க்கணும், ஸ்டாக் அப்பப்போ செக் பண்ணிக்கணும், பொருள் குறையாம இருக்குதான்னு பார்க்கணும், திருட்டு நடக்காம இருக்குதான்னு பார்க்கணும், கல்லாப்பட்டியை கண்கொத்தி பாப்பா பார்த்துட்டே இருக்கணும். எவனாவது வந்து எதனா உள்ள வந்து உங்களை நரி தந்திரம் பாக்குறான்னு பார்க்கணும். வெளி கடைக்காரன் உள்ள வருவான், இந்த கடையை வந்து சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி வெளியே இருக்கவன்லாம் வந்து உங்க கடையை பத்தி குறை சொல்லுவான். எல்லா போட்டியும் தாண்டணும். கஸ்டமர் வந்து உங்களை வந்து கண்ணாபுரான்னு திட்டிட்டு போவான். எல்லா பிரச்சனையுமே நீங்க பார்க்கணும். அண்ட் வந்து கடையில இருக்கக்கூடிய லேபர்ஸுங்களே ஒருத்தன் அடிச்சுக்குவானுங்க, சண்டை நடக்கும். வர்ற உள்ள வேலை பார்க்குற 2 பேர் லவ் பண்ணுவாங்க சரிங்களா. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே பார்த்துதான் ஒரு பிசினஸ் வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும், காலையில ஆரம்பிப்பீங்க 8 மணிக்கு கடையை திறந்துருவீங்க, சாப்பிட போக டைம் இருக்காது, மதியம் லஞ்சுக்கு போவீங்க, கடை திறக்கணும்னு சொல்லி வேகமா ஓடி வந்து கடையை திறப்பீங்க. மறுபடியும் ஈவினிங் 10 மணிக்கு கடையை கணக்கெல்லாம் முடிச்சு கடையை சாத்துற நேரத்துக்கு ஒரு கஸ்டமர் உள்ள வருவான். போடானா போக மாட்டான், அந்த நேரத்துக்கு தான் கடையை சுத்திட்டு இருப்பான் சரிங்களா. எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா உட்காந்து கணக்கு பார்த்து, எல்லா கணக்கையும் பார்த்து நீங்களே பார்த்து முடிச்சுட்டு, கணக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு, கடை ஷட்டர் சாத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு 11 மணி ஆயிடும் சரிங்களா. அப்படி கணக்கு பார்த்து உங்க பணத்தை சேமிச்சு வச்சு நஷ்டங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். எல்லா நஷ்டங்களையும் போக மிச்சம் வந்து சேர்த்து வச்சு 50,000 ஒரு மாசம் நீங்க வந்து லாபம் பார்த்தா, கரண்ட் பில்லு, கடை வாடகை, கடையில வேலை பார்க்கறவங்க எல்லாம் சம்பளம் கொடுத்து 50,000 நீங்க லாபம்னு எடுத்து வச்சு, அது போல 2 வருஷம் நீங்க வேலை பார்த்து 50,000 சேர்த்து வச்சு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனால மட்டும்தான் 25வது மாசம் லாபம் பார்க்க முடியும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுனா நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறது இல்ல, எதுவுமே பண்ணது இல்ல, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல, வர்ற ஆளுக்கு பேச தெரியாது இல்ல, இருக்கிற ப்ராடக்ட்ல என்ன குறை, என்ன பெனிஃபிட்ன்ற விஷயத்த, கம்பெனில என்ன உங்க சொந்த சூப்பர் மார்க்கெட்ல என்ன பொருள் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாம் என்ன பிசினஸ் ஆரம்பிச்சா நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. டீயை பத்தி கேட்டா டீல இருக்க குவாலிட்டி என்னன்னு சொல்ல தெரியணும். காஃபி பத்தி கேட்டா காஃபில என்ன குவாலிட்டி, ஏன் இங்க 5 ரூபா கூட இருக்குன்னு சொல்ல தெரியணும். ரைஸ் பிரான் ஆயில் கேட்டா அதோட குவாலிட்டி சொல்ல தெரியணும். அண்ட் வந்து ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் பத்தி கேட்கறாங்கன்னா அதோட குவாலிட்டி, வெளியே இருக்க ப்ராடக்ட் இருக்க ப்ராடக்ட் என்ன கம்பேரிசன், ஒரு ப்ராடக்ட்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற விஷயம் கம்பேரிசனே சொல்ல தெரியாத ஒரு ஒரு கடைக்காரர், நீங்க என்ன கடைக்காரரு? என்ன வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ண வரீங்க? ப்ராடக்டோட குவாலிட்டி தெரியாத ஆளு நீங்க எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க? அண்ட் 10 பேருக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து புரிய வைக்கலாம். அவன் சொல்றாரு பக்கத்து கடையில 22 ரூபா 20 ரூபாய்க்கு கிடைக்குது, நீ ஏன் 22 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு கேட்டா நீங்க சொல்லணும், இது வந்து அந்த ஊர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண டீ,
அங்க இருந்து வர்ற டீ எல்லாம் கெமிக்கல் இல்லாத டீ. அவர் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ற ப்ராடக்ட் அந்த கடையில விக்கிறாங்க. நம்ம கடையில அந்த மாதிரிலாம் விக்கிறது இல்ல சார். நம்ம கடையில பூரா கிரேட் 1 வாங்கி போட்டுறோம் சார். தரத்துல நம்ம வந்து எந்த விதமான இது வந்து குறையுமே நம்ம வைக்கிறது இல்ல சார். தரம் தான் நமக்கு முக்கியம். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் சார் எனக்கு முக்கியம். அதனால நாங்க அப்படி பண்றோம் சார். 2 ரூபா கூட இருந்தாலும் நீங்க வந்து பொருள் பிடிக்கலன்னு என்கிட்ட வந்து நிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடாது. கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார். பொருள் தரமானதா இருக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்துங்க சார். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வாங்கி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வர்ற கஸ்டமருக்கு நீங்க வந்து அந்த வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி புரிய வைக்கணும். புரியுதுங்களா? அப்படி புரிய வைக்க தெரியாத ஒரு பேச்சு திறமை இல்லாத ஒரு 4 பேர் வந்து வேலை வாங்க தெரியாத ஒரு பர்சன் நீங்க பிசினஸ் மேனே கிடையாது. உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே கிடையாது. லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்த்துக்குங்க. ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. பிசினஸ் டெவலப் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ₹1 செலவு பண்ண தேவையில்லை. நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல மீட்டிங் அட்டன் பண்ணா இது மொத்தத்தையும் உங்களால கத்துக்க முடியும். பாத்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வியாபாரியா லாபம் பார்க்க முடியும். யாரோ கடை எவனோ கடைன்ற மாதிரி வந்து அடுத்தவன்ட்ட வந்து காரணம் சொல்லிட்டு அடுத்தவன்ட்ட வந்து ரீசன் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் யாருன்னா போய் காரணம் சொல்லிட்டு இருக்கேன், யாருன்னா போய் கதை சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் சரவணன் சார் எதனா பேசிட்டு இருக்க முடியுமா? சரவணன் ப்ரோ எனக்கு இது மாதிரி ஆயிப்போச்சு ப்ரோ, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிப்போச்சு ப்ரோ, நான் அவர்கிட்ட போய் நான் எதனா பேசிட்டு இருக்கேன்னா கிடையாது. 5 நிமிஷம் கூட பேச மாட்டாரு அவர். ஓகேங்களா? 5 நிமிஷம் கூட பேச மாட்டாரு. அவருக்கு டைம் இல்ல. நான் எடுத்தாலே படம் ப்ரோ அது ப்ரோ இது ப்ரோ மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி கொடுத்தோம், அது பண்ணி இது பண்ணி கொடுத்தோம், டக்கு பேசிட்டு 5 நிமிஷத்துல வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஆடியோ மெசேஜ் தான். பட் பேசுறதுக்கு டைம் இல்ல. ஓகேங்களா? முன்னாடி இருந்தோம் பிரச்சனைகளை புலம்பிட்டு இருந்தோம். ப்ரோ உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு ப்ரோ, எனக்கு இத்தனை லட்சம் ப்ரோ, எனக்கு இத்தனை லட்சம் ப்ரோ அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம். அப்ப இருந்துச்சு ஃப்ரீ டைம். இப்ப எங்க போய் பேசணும்? யார்கிட்ட போய் கஷ்டத்தை நான் புலம்புறது? என் டீம்ல 1000 பிரச்சனை இருக்குது. யார்கிட்ட போய் நான் புலம்புறது? அதெல்லாம் புலம்புறதுக்கு டைம் இல்ல. அவர் போய் எங்க புலம்புவாரு? அவருக்கு அப்ளைன், எனக்காவது அப்ளைன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அப்ளைனே கிடையாது. அவர் போய் யார்கிட்ட புலம்புறது? கிடையாது மீன்ஸ் யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல அந்த அப்ளைன் கிட்ட இருந்து. சரிங்களா? அவர் வந்து அவரோட டீமை பாக்குறதுலயே குறியா இருக்கிறாரு. அவர் அந்த அவரோட சரவணன் அப்ளைன் நம்ம டீமுக்கு வந்து இது வரைக்கும் எதனா பேசியிருக்காரா? கிடையாது. அப்போ அவங்க பிசினஸ் கடை, நான் போய் எவன்ட்ட புலம்புறது? 10 லட்சம் ரூபாய் ஆரம்பிச்சிட்டீங்க உங்க சொந்த கடை, அதுல கஸ்டமர் வரலன்ட்டு யார்கிட்ட போய் புலம்புவீங்க? யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பா? யாரும் ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாட்டாரு. நீங்க முட்டி மோதனாதான் உங்க கடையில பிசினஸ் நடக்கும். எப்படி பிசினஸ் நடக்க வைக்கிறதுன்னு நைட் உட்காந்து யோசிப்பீங்க, பகல்ல உட்காந்து யோசிப்பீங்க, குளிக்கிறப்ப யோசிப்பீங்க, தூங்கும்போது யோசிப்பீங்க, காஃபி குடிக்கும்போது யோசிப்பீங்க, கடையில என்ன பண்ணலாம், வியாபாரத்தை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. தெரியுமா? அந்த மாதிரி சொந்த கடையா நினைச்சு வெஸ்டேஜ்ல வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். யாரையாவது ஒருத்தர் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் அடுத்தவங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கா ஆகாது. சரிங்களா? ஓனரா மாறுங்க. முதல்ல பிசினஸ் பர்சனா மாறுங்க. வியாபாரம் பண்ண வந்துட்டு ஒரு வியாபாரி மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு வர்ற பிரச்சனையை டேக்கிள் பண்றது எப்படிங்கிற விஷயத்த ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்து சம்பாதிக்கிற வேலையை பாத்தீங்கன்னா இங்க சம்பாதிக்கலாம். குறை சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதேதான். ஓகேங்களா? ஸோ லாக்டவுன் சுச்சுவேஷன்ல போன வருஷம் எப்படி உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா, 30 ரூபாய்க்கு வந்து பக்கத்துல இந்த கடையில போய் சாப்பிட்டா 30 ரூபாய், அந்த கடையில போய் சாப்பிட்டா ஆம்லெட்டோட கிடைக்கும் 35 ரூபாய். அங்க போய் சாப்பிடலாமா இங்க போய் சாப்பிடலாமான்னு வந்து போன வருஷம் வந்து பிரபாகரன் உட்காந்துட்டு இருந்தேன். சரிங்களா? அப்ப இந்த வருஷம் லாக்டவுன் சுச்சுவேஷன்ல இப்ப என்னோட லைஃப் வந்து எப்படி மாறி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும், சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? இப்ப லாக்டவுன் சுச்சுவேஷன்லயும் பிசினஸ் நடந்துட்டு தான் இருக்க போகுது. எனக்கு வரக்கூடிய சம்பளம் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஒரு 10,000 கம்மியா வந்தா போயிட்டு போகுது. லாக்டவுன்ல சம்பளமே எல்லாம் உட்காந்துருக்காங்க. கரெக்டுங்களா? எவ்வளவு ஒரு செக்யூர் ஜோனுக்குள்ள வந்து உட்காந்துருக்கோன்றது பாருங்க. உங்க லீடர்ஸ் போன வருஷம் தானே ஆரம்பிச்சோம். அதே வந்து 28, 29 வயசு பசங்க தானே வந்து உங்க அப்ளைன்ஸா இருக்கிறாங்க. அவங்க பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த 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 டைம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு லாக்டவுன் சுச்சுவேஷன் கிடைச்சிருக்கு. டைம் இல்லைன்னு காரணம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்த ஆள் பூரா வந்து யோசிங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, டைம் எக்கச்சக்கமா கிடைச்சு போச்சு. என்ன பண்ணீங்க? டயத்தை என்ன பண்ண போறீங்க? டயத்தை ப்ராப்பரா பயன்படுத்தி சிம்பு என்ன பண்ணாரு? உடம்ப குறைச்சாரு. லாக்டவுன் கிடைச்சிச்சு அப்படின்னா அவரோட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. அடுத்த 15 நாள் 14 நாள் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு, 28ஆம் தேதி வரைக்கும். அந்த டயத்தை அப்படியே தங்கமா நினைச்சுக்கிட்டு ஒரு செகண்டும் செல்ல கையில வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், OLX ஜாப், ஸ்பீக்கர் ஜாப்ஸ் கிடைக்கிற ஆளு கிட்ட போலாம் பேசி எல்லாம் வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்காங்க. செல்ல தான் நோண்டிட்டு இருப்பாங்க. போனை போட்டு பர்ஃபெக்டா அப்ரோச் பண்ணி மீட்டிங்கை பார்க்க வச்சு பாருங்க. பிசினஸ் புரிய வச்சு பாருங்க. உங்களுக்கு டீம் செட் ஆகுது. பட் பிசினஸ் இந்த மாசம் நடக்காது, டீம் செட் ஆடும். அதுக்கு அடுத்த மாசம் பிசினஸ் நடக்கும். தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ன்றது கிடைச்சே தீரும். இதுக்கு மேல வந்து ஒரு பிசினஸ் கிளாரிபிகேஷன் சொல்ல என்னால முடியாது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. டீம் சப்போர்ட்ன்றது உங்களோட அப்ளைன் முரளி எல்லாம் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் வந்து என்னோட டீமுக்கு அவ்வளவு வந்து பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பிகினிங்ல நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப நீங்களாம் வந்து ஒரு பேரலல் லெக்ன்றதே நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா? பேரலல் லெக்ன்றதே கிடையாது. எல்லாம் ஒரே டீம். நம்ம எல்லாம் ஒரு டீம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். சரவணன் டீம் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறோம். நம்ம டீமோட ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்திக்கங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க, பிசினஸோட சப்போர்ட்டை பயன்படுத்திக்கங்க. நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சார்? ஜெகான் சார் ஓகேவான்னு சொல்லுங்க. நீங்க பேசுறதுனா பேசிட்டு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இதுக்கு மேல வந்து நெகட்டிவிட்டி ஹேண்டில் பண்றது இல்லை. இதுக்கு மேல நியூ ஜெனா ஒருத்தர் வந்து ரீசனே சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் நச்சு நியூ ஜெனா வந்து நேற்று வர ரீசன் சொல்லிட்டு இருந்திருக்கோம். ப்ரோ டீம் செட் ஆகல ப்ரோ, பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மாறி ஒரு ரீசன். இதுக்கு மேல ஒருத்தர் இந்த மீட்டிங்ல இருக்க 230 பேரால ரீசன் தேடவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அவ்வளவு அழகா வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ஆன்சர் நான் நீங்க எதிர்பார்த்ததை விட
3 மடங்கு 4 மடங்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? நீங்க ஒரு எதிர்பார்த்த ஒரு மீட்டிங்ல வந்திருப்பீங்க. அதை விட உங்களுக்கு வந்து 4 மடங்கு திருப்தியா அந்த மீட்டிங்ல நீங்க போவீங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகேவா? ஸோ அவ்வளவு அழகா வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து அவ்வளவு டைம் எடுத்து ரொம்ப அழகாவே ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ டீம் வேற யாராவது ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா நம்ம பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கல்பனா மேம் நான் அன்மியூட் பண்றேன். Okay. Thank you so much. This is Kalpana, director from Vestige SK team. நான் எப்பயுமே சொல்வேன் தான், ஜிஹான் ப்ரோ வந்து எங்களோட எனி டைம் மென்டார். ஸோ என்னோட அப்ளைன்னு பாத்தீங்கன்னா ஜிஹான் ப்ரோவும் சரவணன் ப்ரோ மட்டும் தான் டபுள் கிரவுண்ட் டைரக்டர். வேற யாரையுமே நாங்க எதுக்குமே வந்து போனதில்ல. அண்ட் இன்னைக்கு பிரபாகர் ப்ரோ, ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. எனக்கு உங்களை வந்து எப்படி சொல்றது, தூங்கிட்டு இருக்கவங்களை கூட எழுப்பிடும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கீங்க. ஸோ எக்ஸலண்ட். ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா P stands for பிரபாகர். நான் அழகு, ஆரோக்கியம், அந்தஸ்து வெஸ்டீஜ்ல கிடைக்கும்னு அடிக்கடி சொல்வேன். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வித் தட் நோட், பிரபாகர் ப்ரோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்பயுமே எல்லா மீட்டிங்குமே நான் ஃபுல்லா கேட்பேன். இன்னைக்குமே நான் அதே மாதிரி அப்படியே லயிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு வெஸ்டிஜியன், பவர்ஃபுல் வெஸ்டிஜியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வைப் அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி நமக்கு இந்த பக்கம் ஏறும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இருந்ததுனா தான் நம்ம அடுத்த கால் எடுத்து வைக்க முடியும் இந்த பிசினஸ்ல. ஸோ பிரபாகர் ப்ரோ வந்து இவ்வளவு நேரம் பேசினதை என்னோட பாணியில நான் சொல்லணும்னா, என்னோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுவும் நம்ம ஒமேகா லெக்குக்காக வந்து அவர் பேசியிருக்காரு, எல்லாம் ஒரே குடும்பம்னு. பாக்குற இடம் எல்லாமே ப்ராஸ்பெக்ட். ஓகேவா? நம்ம பாக்குறவங்க எல்லாருமே ப்ராஸ்பெக்ட். அதே மாதிரி பேசுற எல்லாமே ப்ராடக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த 2வது பாயிண்ட். பிகாஸ் எனக்குமே ப்ராடக்ட் லவர்னு உங்களுக்கு தெரியும். பேசுறது எல்லாமே நம்ம ப்ராடக்ட். அதே மாதிரி பண்றது எல்லாமே பக்காவான பார்ட் டைம் ஜாப் இல்ல, பிசினஸ். ஓகேவா? நம்ம பண்றது எல்லாமே பார்ட் டைம் ஜாப் இல்ல, பக்காவான பிசினஸ். இந்த 3 P stands for பாக்குறது எல்லாம் ப்ராஸ்பெக்ட், பேசுறது எல்லாம் ப்ராடக்ட், பண்றது எல்லாம் பிசினஸ். இந்த 3 P வந்து அவர்கிட்ட இருந்து நான் பிரபாகர் ப்ரோ கிட்ட இருந்து இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். சோ வித் தட் நோட், தேங்க்யூ சோ மச். அண்ட் ஜிஹான் ப்ரோ, நீங்க கொடுத்த இந்த டைமுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இந்த புதுசா டிஃபரெண்டா சொல்றதுக்கு நான் உங்களோட ஃபேன் மேடம். சரிங்களா? அந்த ஒரு மீட்டிங் முடிக்கும் போதுமே ஒரு ப்ராடக்டோட ஃபீட்பேக்க சொல்றது, அதெல்லாம் நான் டீமுக்கு சொல்லுவேன். ஒரு மீட்டிங்லயுமே என்ன ப்ராடக்ட் அவேர்னஸ் மிஸ் ஆகுது, அப்போ நீ வந்து தனியா ப்ராடக்ட் மீட்டிங் எடுக்கிறதுக்கு பதிலாக கல்பனா மேடம் சொல்ற மாதிரி பண்ணுங்க. கல்பனா மேடம் ஒரு உமன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களோட நேம் தான் நான் அதிகமா பயன்படுத்துவேன். உங்களோட நேமும் வந்து விஜயலட்சுமி மேடமோட நேம் தான் நான் அதிகமா பயன்படுத்துவேன் மேடம். கண்டிப்பா உங்களை தான் என்னோட உமன்ஸ்க்கு வந்து அவர் இன்ஸ்பிரேஷனா அதிகமா பேசுவேன். ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மீட்டிங் மிஸ் பண்ணவங்களாம் உண்மையிலே அழணும் உட்காந்துன்னு ஓனு, அதான் உண்மை. சோ நான் மிஸ் பண்ணல, எங்க டீம் மெம்பர்ஸும் நாங்களும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். தேங்க்ஸ் டு ஜிஹான் ப்ரோ அண்ட் தேங்க்ஸ் டு லவ்லி அவர் பிரபாகர் ப்ரோ. விஷ் யூ வெல் ஆல் ஆஃப் யூ. ஓகே டீம். ஸோ ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 1 hour முடிஞ்சு 1 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக்ஸ் வந்து மறக்காம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கும் வந்து நீங்க எதிர்பார்த்ததோட இன்னும் அதிகமான நாலேஜோட போவீங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் நான் இன்ஃபார்ம் பண்றேன். விஷுவல் மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து மீட்டிங் குரூப்ல ஷேர் பண்ணிக்கோங்க.